அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களால் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் பிரதிநிதிகளின் சாட்சி. KCF-இன் அரசியல் உடைய நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலே கட்டோமில் வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற AR ரஹீம் என்பவர்களை நாங்கள் அன்போடு மடை கலைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதேசத்திலே மிக நீண்ட காலமாக அரசியல் அனுபவமும் முயற்சியும் கொண்ட ஒருவர் முன்னாள் பிரதேச சபை மந்திரி AR ரஹீம் அவர்கள். அண்மை கால இளைஞர்களுக்கு அவ்வளவாக இவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் மிகவும் நீண்ட நெடுங்காலமாக அரசியலிலே முயற்சியானவர். சாதாரண மக்களோடு ஒரு சிவப்பு கலர் டிஸ்கவரி பைக்கிலே நடமாடக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். சேவைகளை பொறுத்தவரை நீண்ட காலமாக மக்களுக்கு எல்லா துறைகளிலும் சேவை வழங்கி வருகின்ற இவரோடு இன்றைய நேர்காணலிலே முதலாவது கேள்வியாக எங்களுடைய இந்த புதிய தலைமுறைக்காக உங்களை பற்றி ஒரு சுருக்கமான உங்களுடைய அரசியல் வரலாற்று அனுபவத்தை சொல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய ஊடகத்துறையின் ஊடாக நான் இணைவதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வெளிநாட்டிலே வாழக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, எமது இலங்கையிலே வாழக்கூடிய சகல வாக்காளர் பெருமக்களே, எமது பள்ளி நிர்வாகிகள், அதேபோன்று எங்களது இளைஞர் சங்கங்கள், மௌலைமார்கள், அதேபோன்று அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்மார்கள், ஆசிரியர்மார்கள், அதேபோன்று விவசாய குழு உறுப்பினர்கள், விவசாயிகள், அதேபோன்று எமது கிராமத்திலே இருக்கக்கூடிய சகல துறையிலேயும் இருக்கக்கூடிய சங்கங்கள், இந்த கட்டோமில் வட்டாரத்திலே சேனபுர தீவிச்சேன வாழக்கூடிய எனது வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வணக்கம். எனது வரலாறை எடுத்துக்கொண்டால் பத்தாச்சனையிலே புறப்படமாகவும் இருப்பிடமாகவும் அலஞ்சிப்பத்தானையிலையும் புறவலையிலே இருப்பிடமாகவும் அதுக்கு பிறகு மகாவலி திட்டத்து ஊடாக சேனபுர கிராமத்துக்கு நாங்கள் குடியேறி வந்தோம். எங்களது பக்கத்து கிராமம் கட்டோமில் கிராமம் முஸ்லீம் கிராமமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் புறவலையிலிருந்து மகாவலி திட்டத்தின் ஊடாக நாங்கள் எமது கிராமத்துக்கு சேனபுர மகாவலி திட்டத்தின் ஊடாக நாங்கள் வந்திருந்தோம். அன்புக்குரிய எனது வாக்காளர் பெருமக்களே, 1994 ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரே கட்சியில் பயணிக்கக்கூடியவனாக நான் இந்த இடத்திலே திகழ்கின்றேன். அதை நான் பெருமையாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனது அன்பு உறவுகளே, நான் 95 ஆண்டு தொடக்கம் 2002 ஆண்டு வரை நான் ஊராபத்துறையிலே நான் பணியாற்றியிருந்தேன். எனது அந்த காலப்பகுதியில் நான் ஊராப்படையிலே இருந்து கொண்டு அரசியலை நான் முழுதாக இல்லாட்டியும் நான் ஒரு பங்களிப்பு முறையில் எமது கிராமத்துக்கு ஏதாவது செய்யும் என்ற நல்ல நோக்கோடு நான் ஊர்வாப்படையிலிருந்து அரசியலை துவங்கினேன். அது எனக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால் நான் அந்த காலகட்டத்தில் ஊர்வாப்படையில் இருந்து கொண்டு 2002 ஆண்டு தொடக்கம் 2000 ஆண்டிலிருந்து 2002 ஆண்டு தொடக்கம் நான் இளைஞர் கழக தலைவராக பணியாற்றி இளைஞர்களுக்கு பல சேவைகளையும் பெற்றுக் கொடுத்து கிராமத்துக்கு இளைஞர் கழகத்தின் ஊடாக அந்த இளைஞர் மன்றத்து ஊடாக பல சேவைகளை
இளைஞர் கழக தலைவராக 2 வருஷம். பிள்ளைகள் இந்த மண்ணிலே கட்டோமிலே பிறந்து கட்டோமில் பதிவிலே விலாசத்தை பெற்று இந்த பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்றுமுழுதாக அவர்கள் கட்டோமில் வாசிகள் என்பதனை இந்த இடத்தில் நீங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறீர்கள். பதிவு கட்டோமிலையும் இருக்கலாம், சேனப்புறையிலையும் இருக்கலாம். என்னென்று சொன்னால் அந்த எந்த வாக்காளர் அட்டை வந்துக்கிட்டு சேனப்புறையில் இருக்கிற காரணத்தினால் ஜிஎஸ்சி கிட்ட கடிதம் எடுக்கும்போது வாக்காளர் டாப் இருக்கிற இடத்துல தான் அந்த அதுக்குரிய அனுமதியை தருவார்கள். என்ற கடைசி பொடியனுக்கு நான் கட்டோமல் அட்ரஸுக்கு தான் எடுத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். எங்கே இருந்தாலும் இது எங்களோட கொட்டாசையே, அதுக்காக வேண்டி நாங்கள் கட்டோமல் சேனப்புறன்னு பிரித்து கொள்ள இல்லாத. இப்போ எனக்கு சேனப்புறையானு சொன்னாலும் நான் கட்டோமிலாக இருக்கேன். கட்டோமில் இருந்து சேனப்புறைக்கு போக்குள்ள கட்டோமிலான்னு சொல்வார்கள். இந்த கட்டோமலுக்கு வந்தால் சேனப்புறையான்னு சொல்லுவார்கள். எனக்கு எதை எப்படி செஞ்சாலும் இது எனது கொட்டாசை. அதனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கிராமத்தில். 1999ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே தான் நான் இருந்து வாழ்கிறேன். அதனால் என்ன கட்டுவோமில் என்று நீங்கள் யாரும் பிரித்து பார்க்க வேண்டாம். தயவு செய்து ஒரு சிலர் பேசுகிறார்கள், இவன் சேனப்புறையானுக்கு என்னடா போட்டு போடுறேன்னு சொல்லி பேசுகிறார்கள். நீங்கள் பேசி அந்த ஒரு கீழ்த்தரமான முறைக்கு நடந்து நீங்கள் வாக்குகளை திசை திருப்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் சேனப்புற மக்கள் கட்டுமுல் மந்திரி இருக்கிறதுக்கு உதவி செய்து, ஏன் அவன் சேனப்புறையில் இருந்தாலும் சரி, அவன் கட்டுமுல் இருந்தாலும் தான் சரியான இது நம்மளோட தொகுதியே. அந்த அடிப்படையில் ஏன் உங்களோட வாக்குகளை நீங்கள் அங்கேயும் விட்டு கொடுத்து இங்கேயும் விட்டு கொடுத்து ஏன் செய்யலாம்? நம்மளுக்கு அப்படி செய்யாமலுக்கு நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் அப்படி பேசி திசை திருப்ப வேண்டாம் என்று கேட்டு எனது உறவுகளிடத்திலே ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க. அதனால் நிறைய பேர் ஆதரவு தராங்க. அதனால் நீங்கள் அந்த இதுக்குரிய ஏற்பாட்டை எங்களுக்கு செஞ்சு தரணும். பொதுமக்களாகிய நீங்கள், தலைமத்துவம் சகலரும், நானும் இந்த மண்ணில் தான் இருக்கேன். நான் சேனப்புறையும் கட்டுவோம்பலையும் ஒரு கண்ணா பார்க்கல. சேனப்புறைக்கு போனால் நான் சேனப்புறையாக நடப்பேன், கட்டுவோம்பலுக்கு வந்தால் நான் அந்த கட்டுவோம்பலாக நடப்பேன். நான் 2 கிராமங்களையும் 2 கண்ணால் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எப்போதும் ஒரு கண்ணால் பார்த்தது இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த முறை 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே என்னை நீங்கள் உங்களது வாக்குகளால் நீங்கள் என்னை வெல்ல வைக்க வேண்டும். நீங்கள் தோற்கடிக்கப்படணும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செயல்பட்டீர்களானால் அது நான் இந்த கிராமத்துக்கு நான் 2 மந்திரியை உருவாக்கியிருக்கின்றேன். ஒன்று போக்கர், ஒன்று அசனார். அந்த அடிப்படையில் நான் 2 பேருக்கு எந்த சந்தர்ப்பத்தை இழந்து கொடுத்துருக்கேன். நான் பொறுமையோடு இருந்திருக்கேன். எனக்கு கிடைக்கல நீர் போட்டு நான் அந்த டிக்கெட்டை நான் வெட்டிட்டு போகலையே, வேறு கட்சிக்கு நான் போய் தோக்கடிக்க வைக்கலையே. அவங்களோடு தோளாக நின்று 2 பேரையும், முதலாவது போக்க மந்தமாக நான் வெட்டிக்கு பாடுபட்டிருக்கிறேன். திருப்பி 2வது போக்க மந்தமாக்கு நான் பாடுபட்டிருக்கிறேன். பாடுபடக்குள்ள இந்த கிராமத்தில் முஸ்லீம் காங்கிரஸை கொண்டு ஓட்டி அவரை தோக்கடிக்கிறதுக்கு தெரிஞ்சாங்க. அப்போ நான் வெற்றிக்கும் பாடுபட்டிருக்கிறேன், தோல்விக்கும் பாடுபட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் திருப்பி 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நான் அசனாரை வெல்ல வச்சிருக்கேன். அப்போ இப்படியெல்லாம் செய்கிற காலத்தில் அப்போ சேனப்புற மக்கள்ற போட்டு மந்திரியை கட்டோமில் உருவாக்கணும். இப்போ நானும் கட்டோமில்லான்னு இருக்கேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டோமில் மந்திரி தானே கேட்கீங்க. கட்டோமில் மண்ணில் நானும் இருக்கேன் தங்கங்களா. நீங்கள் இன்றைக்கி வாக்களிச்சு நீங்கள் அந்த கட்டோமில் மண்ணில் எடுங்களே. நீங்கள் நான் கட்டோமில் இருந்தால் என் பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் நான் 2 ஊருக்கு மந்திரி தானே, ஒரு ஊருக்கு இல்லையே. ஏன்னு இப்போ நீங்கள் சிந்திக்கிங்க, ஏன் அந்த குறுகிய நோக்கத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க? அப்படி வாழாதாங்க தயவு செய்து. அல்லாவுக்காக வேண்டி இந்த மண்ணிலிருந்து நாங்கள் எங்கே மோசம் போவோம், எங்கே அடக்கப்படுவோம்னு தெரியாது. மண்ணை பற்றி யாருக்கும் பேசுகிறதுக்கு அருகதில்லை, அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த இது. ஆனால் எங்கள் வாப்பா சேனப்புற புறவில் அழிஞ்சி பத்தானே எல்லாம் வாழ்ந்து போட்டு கடைசியாக மரணிச்சு எங்கே கட்டும் மண்ணில் தான் எங்கட ஜும்மப்பள்ளி பெரிய மையத்து வாடிலாம் அடக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கள் வாப்பாவே அந்த மைய கட்டுமல் மண்ணில் அடக்கப்பட்டாருன்னு சொன்னால் நான் எங்கே அடக்கப்படுவேன் யாருக்கும் தெரியாது. அதனால் தயவு செய்து, நம்மளுக்கு தெரியாது எங்கே எப்படி அடக்கப்படுவோம்னு சொல்லி, எங்கே மோசம் போகும்னு தெரியாது, எங்கே மண் அமைச்சிருக்குன்னு தெரியாது. இந்த மண்ணுன்ற கதையை விடுங்க. இது எங்களோட கொட்டாசை. சேனப்புற கட்டுவோம் எங்களோட கொட்டாசை. உங்களுக்கு தெரியுமா, கருப்பில் முத்துக்கள் கொட்டாசை தான் பௌவாசனையில்
பௌவாசனையில் போட்டிருந்த சரியா பௌவாசனையில் போட்டிருந்த கட்டுவம்புல் கொட்டாசையை ஆரம்பத்தில் இது ஒரு சிலருக்கு தெரியாது சரியா இந்த கருத்தை நான் புறவு செல்லுவேன் அப்படி தெரியாமலுக்கு தான் ஒரு ஆள் போய் முத்துக்கள் கொட்டாசையில் சைன் பண்ணி போட்டு தான் உணவு பிள்ளைகளை கொண்டு போட்டு செஞ்சேன் இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாது அதுக்கு நான் ஊடக துறைக்கிட்ட நான் கேட்கணும் அதுக்கு இன்றைக்கி வேட்பாளர் 4 பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட குறுக்கு கேள்வின்னு நான் முன்வைப்பேன் அவங்களோட இதுக்கெல்லாம் நான் முன் வச்சதுக்கு பிறகு அவங்க வந்து ஊடகத்துக்கிட்ட இப்படித்தான் அவங்க பேசணும் அதன் அடிப்படையில் இந்த கொட்டாசை மாத்திரையும் தெரியும் அவங்களுக்கு முத்துக்கோள் கொட்டாசிலாம் போய் சைன் பண்ணினேன் 17 16 நாங்கள் இன்றைக்கு போகிறதுக்குரிய இந்த சான்றிதழ் கடிதம் தான் இது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த டைமில் அப்படி செஞ்சோம் நாங்கள் திருப்பி அதை மாற்றி அமைக்கிறதுக்காக முத்துக்கோள் கொட்டாசையை விட்டு நாங்கள் எங்களுக்கு பௌவாசனை வானா நாங்கள் கட்டுவோம்புள்ள சேனப்புற கட்டுவோம்புளோட நாங்கள் சேர்ந்து நாங்கள் போட்டு கேட்கணும் எங்களுக்கு கொட்டாசையும் மானாது பௌவாசனையும் மானாது அந்த அடிப்படையில் அதுக்குரிய இதுகளை வேலை திட்டத்தை செஞ்சோம் நாங்கள் இங்கே வந்துட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் கொழும்புக்கு ஃபைல் கொண்டு ஒன்று சொல்கிறாங்க ஃபைல் கொடுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம் அப்போ அவருக்கே தெரியாது முத்துக்கோள் கொட்டாசியில் எலெக்ஷன் கேட்கணும் எங்களோட கட்டுமல் கொட்டாசியில் கேட்கணும் தெரியாமலுக்கு அவர் போய் எங்கே செய்கிறாருன்னா முத்துக்கோள் கொட்டாசியில் சைன் பண்ணுறாரு அப்போ நாங்கள் எங்கே சைன் பண்ணுறோம் அப்படின்னா கட்டுமல் கொட்டாசியில் சைன் பண்ணுறோம் அப்போ அவருக்கு ஃபைல் கொண்டு கொடுத்தவருக்கே தெரியாது ஒரு கட்சி காரியாலயத்தில் இது மாற்றிருக்கா மாற்றப்படலையா ஒன்றும் தெரியாது அப்போ உணவு பிள்ளை ஒன்று வந்து தான் இங்கே சைன் பண்ணுது அதே நிலப்பாடு தான் எதிர்காலத்தில் நடக்க போது போனஸ் நீங்கள் அதுக்குரிய வாய்ப்பை தந்தால் அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன் எனக்கு 4 பேர் இந்த வேட்பாளர் மாறுற எனக்கு அவங்களெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் போதாமல் வரும் இன்றைக்கி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாங்க 4 பேருக்கிட்டையும் நான் கேள்வி ஒன்று வைப்பேன் கேள்வி ஒன்று வச்சதுக்கு பிறகு இதால் அவங்க அதுக்கு மக்கள் மத்தியில் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை அவங்க சரிண்டா நிரூபிப்பாங்க சரி இல்லாட்டி அதில் விட்டுட்டு போகிறது தான் அவர் அரசியல் செஞ்சுட்டு போகிறது தான் அப்போ அதுக்குரிய இதை எனக்கு ஏற்படுத்தித்தாங்க ஊர்காவல் படையிலே நீங்கள் சேவையாற்றி கொண்டிருந்த போது மக்கள் சேவைக்காக அந்த தொழிலை நிறுத்திவிட்டு ஆம் மக்களுக்காக நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவீர்கள் இந்த ஆரம்பத்தை எந்த புள்ளியிலிருந்து நீங்கள் தொடங்கினீர்கள் எந்த கட்சியூடாக எவ்வாறு இந்த அரசியல் பிரவேசம் உங்களுக்கு ஏற்பட்டது 2002ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் புட்டுவ சின்னம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமரும் ஆட்சியும் பிரதமருக்கு பார்லமெண்டம் ஜனாதிபதி பொதுவான ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த காலப்பகுதியில் எனக்கு ஊர்காப்படையில் இருக்கக்குள்ள அரசியல் செய்யும்போது சில தடைகள் வந்துச்சு ஒரே நேரத்தில் அங்கே எம்ஜியும் செயற்பட முடியாது இது எதிர்கட்சிக்காராக்கள் தான் இருக்காங்க எதிர்கட்சிக்காராக்கள் என்ன சோதனை போடுறோன்னு சொன்னால் இரவையில் தோக்கெடுத்துட்டு வந்து சுட போகிற மற்ற கட்சிக்காரில் பாலுங்கட்சிக்காராக்களை நாங்கள் சுட போகிறோம் என்று தானே எனக்கு பழி போட்டு பொலிசிக்கு மூலமெல்லாம் கொண்டு என்னை அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு அப்போ அந்த காலகட்டத்தில் நான் இங்கேயும் தேடி வந்து எனக்கு அந்த கட்சிக்காராக்களை எனக்கு சில துன்புறுத்தல்களை எனக்கு செஞ்சுட்டு போனாங்க அதுக்கு பிறகு எங்களோட முதல் இருந்த பிரதேச சபையில் சனத்துன்னு சொல்லி போட்டு அவர் சேனப்புற கிராமத்துக்கு வந்த இடத்துல என்ன ஊருக்குள்ளே என்னை பிடிச்சி பச்சை தொப்பியெல்லாம் போட்டு நீ என்ன சந்திரிகாவுக்கு இந்த இது செய்கிறேன் சொல்லி போட்டு கேட்டார் ரணில் பக்கம் வரலாம் தானே நான் சொன்ன உனக்கு ரணில் எப்படி முக்கியமோ எனக்கு சந்திரிகா எனக்கு முக்கியம் எனக்கு இந்த கட்சியை விட்டு கொடுக்கல அதுன்னு சொல்லி போட்டு அவரை அந்த துன்புறுத்துறாரு நான் பார்த்தேன்னு இந்த ஊர்வாப்படம் எனக்கு இடைஞ்சலாக இருக்கு இப்போ என்ன கொண்டு அடைச்சதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்யலாது அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு இந்த ஊர்வாப்பட தொழிலையும் போனால் நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் நான் இந்த ஊர்வாப்படையில் இருந்துட்டு செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு அது இடைஞ்சலாக இருந்துச்சு அப்போ இந்த தொழிலே வானான்னு சொல்லி போட்டு நான் கேட்கேன் 2002 எதிர்கட்சியில் எலெக்ஷன் கேட்கணுன்னு சொன்னால் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆளுங்கட்சி இல்லையே ரணில் தானே நடத்திட்டு இருக்காரு அப்போ அந்த காலப்பகுதியில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஊர்வாப்பட தொழிலை விட்டு போட்டு எனக்கு மந்திரி பதவி கிடைக்கான்னு சொல்லல நான் திம்புலாக்களையெல்லாம் இந்த சபாவுக்கு தான் தரங்க பண்ணினேன் 2002 நானும் எங்களோட அலியார் சாச்சாவும் சரியா
அப்போ சரியா அப்போ அந்த காலப்பகுதியில் நாங்கள் 2002 எலெக்ஷன் கேட்கும்போது இந்த கேட்டுட்டு அப்போ வெல்லுவோம்ண்டு அந்த நோக்கத்துக்காக இல்லை, நாம் இந்த காலகட்டத்தில் அரசியலை செய்வோம், ஆளுங்கட்சி வரபோது நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம்ன்ற நல்ல நோக்கோடு தான் அந்த அரசியலை ஆரம்பிக்கணும். அப்போ அப்படி ஆரம்பிச்சுட்டு போகிற காலத்தில் எனக்கு 2006 பிரதேச சபைக்கு எனக்கு டிக்கெட்டு தாரத்துக்கு ஓகே ஆகிட்டு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எங்களோட மந்திரித்துமா பழைய ஒரு மோசம் போனவங்களை இழுக்கையும் கூடாது, மீரா சாஹிப் அவங்க வந்துக்கிட்டு அந்த இடத்துல என்னையும் மீரா சாஹிப் வந்து அழைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல சொன்னார், இப்படி இன்னாருக்கு தான் டிக்கெட்டுன்னு மைத்திரிபால சொன்னார். அதோட எங்களோட மந்திரித்துமான கதையை தெரியும் தானே, நான் போகிறேன் டோலிமிட்டு வந்துட்டார். அப்போ அதுக்கு பிறகு 2-3 நாளைக்கு பிறகு பார்த்தா இங்கேருந்து வேனை பிடிச்சி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் என்ன வட்டி போட்டு அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த பயணம்தான் போக்க மந்துமாவும் மீராசாய் மந்துமாவும் அசரப்பு நுவாவ் கட்சியில் இருக்கார். நம்மளோட இந்த பேர் அசரப் சேர்ற மனைவி அந்த இந்த கட்சி நுவா கட்சி ஊடாக வாராரு, பேரியல் அசரப்பட நுவா கட்சி ஊடாக வாராரு, இவர் வராரு, யாரா அசரப்பு வராரு. அப்போ போக்க மந்துமா அந்த காலகட்டத்தில் வெத்திலையா இருக்குமாக்கும் அந்த காலப்பகுதி வெத்திலையா இருக்கும்னு நினைக்க நான் அந்த காலப்பகுதியில் வெத்திலையாக தான் இருக்கும். வெத்திலை அங்கே தெரிஞ்சு நாங்கள் வெத்திலையாக தான் இருக்கும், வெத்திலையெல்லாம் அங்கே கேட்டியாக்கும். அப்போ யார் அப்போ அந்த முன்னணி அந்த ஊடாக தான் அவங்க 2 பேரும் மாமா மருமானம் போட்டி அந்த காலப்பகுதியில். அப்போ எனக்கு டிக்கெட்டு கிடைக்கலன்னு சொல்லி போட்டு நான் எந்த மக்களை நான் கையுடையும் இல்லை, நான் காட்டி கொடுக்கையும் இல்லை, நான் இந்த அதை நான் இதாக்காமலுக்கு நான் அவரோட பயணிக்கேன், யாரோட போக்குவரத்து. அப்போ போக்குவரத்து எனக்கு எந்த டிக்கெட்டை வட்டி தானே இப்போ அவருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவோமே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எந்த ஊரையோ எந்த கொட்டாசையோ கட்டும்போது கொட்டாசைன்னக்குள்ளே அந்நேரம் கொட்டாசையிலேயே வெளிக்கு அந்த ஃபுல்லாக வேலை செய்யணும். அந்த காலப்பகுதியில் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஃபுல்லாக வேலை செய்கிற காலத்தில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு கிழமை மட்டும் அவர்கிட்ட வேலை செய்யலை. அந்த கொஞ்சம் கோவத்தில் இருந்த நான் போகல. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் அசரப் மச்சானம் கூப்பிட்டார். நான் இதில் யாருக்கு வாக்களிக்கிறேன், யாருக்கு போட்டை சேகரிக்கிறேன். அந்த காலப்பகுதியில் நான் என்ன செஞ்சேன்னா படிக்காத முட்டாளுன்னு போக்க மந்தமாக்கு மரமான் சார்பாக பாட்டு கட்டி 2 கூட்டம் நடந்துக்கி மைத்திரி மத்தியா வந்த நம்மளோட பள்ளிக்கு முன்னுக்கு அவரை கடையடிய அசரப்பட கூட்டம், போக்க மந்தமர கூட்டம் அவர் புறவு கல்யாணம் முடிச்ச இடத்துல. அப்போ 2 கூட்டத்தையும் மைத்திரி மத்தியா இணைஞ்சிட்டு வந்தார். அப்போ அந்த காலப்பகுதியில் அசரப் மச்சானுக்கு தான் கூடுதலானவர்கள் இருந்துக்கி இளைஞரண்ட வகையில். நான் என்ன செஞ்சேன், ஒரு பழைய அரசியல்வாதியே அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நாங்கள் கொடுக்கத்தானே வேணும். இப்போ அசரப் மச்சானுக்கு வயசு இருக்கி, அவருக்கு வயசு வைத்துன்னு சொல்லுவோமே. அப்போ எப்படியோ போக்க மந்துமா வெல்லணும்ன்ற நல்ல நோர் கூட தானே அரசியல் செஞ்சு போக்க மந்துமா முதல் கட்டமாக நான் வெல்ல வைக்கேன். அதுக்கு பிறகு அவரை வெள்ளை வச்சதுக்கு பிறகு திருப்பி 2011 என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ அவரை விட்டு தரணும் எனக்கு. இப்போ நான் விட்டு கொடுத்தா அவர் என்ன செய்யணும், எனக்கு விட்டு தரணும். அடுத்த சரத்துக்கு 2வது டேனுக்கு அவர் திருப்பி கேட்கணும்டாரு. அப்போ இருந்த மந்திரி கேட்கணும்னு சொல்கிற மாதிரி கதை என்று போகுது. அப்போ விரும்பினா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா அதை எனக்கு விட்டு தந்திருக்கலாம். அப்போ அதை எனக்கு விட்டு தரலையே. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் தோக்கடிக்க நான் தெரியலையே. அவர் தோல்விக்கு நான் தான் பாடுபட்டிருக்கேன். ஆனால் சேனப்புற போட்டு விழுந்து தான் கட்டுமல் போட்டு அம்பட்டும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இங்கே 10 வேட்பாளர் இருந்தால் 10 வேட்பாளருக்கும் அந்த வாக்கு போகுது. அதனால் நாங்கள் பிரதிநிதியோட விளக்கம் இப்போ போக்க மந்துமா அத்துக்கலையிலிருந்து போட்டிட்டு அலிகான் சார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் முதன்மை வேட்பாளர். இவங்கெல்லாம் அந்த பால்கள் அவர் போடுகாய் தான் இவங்க. அந்த போடுகாயை வச்சு இருந்த வீதாசரத்தை வச்சு அவர் பேத்தார். யார் அலிகான் சார் போகிறாரு. அப்போ இதில் யார் இதில் தோத்தன்னு சொல்லுங்க, போக்க மந்துமாவா கிராம மக்களா? கிராமந்தான் தோத்து. அப்போ கிராமம் தோக்குற வகையில் அப்போ ஏன் நாங்கள் எங்களோட பிரதிநிதியை இழந்தோம். இவங்க 10 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும், சேனப்புறையில் 4 பேர் 5 பேர் கேட்காங்கன்னா 5 பேருக்கும் போட்டு விழுது அவங்களோட குடும்பத்து வாக்கு. இங்கே கட்டுவம்பில் 10 பேர் கேட்காங்கன்னா 10 பேருக்கும் அந்த வாக்கு பிரியுது. அப்போ எல்லாத்தையும் பிரித்து எதஞ்சி போட்டு அப்போ இதில் நான் இதுக்கு ஆள் கட்டுவம்போல் முஸ்லீம் காங்கிரஸால் தான் தோக்கடிக்கப்பட்டு அந்த வீதாசாரத்தை வச்சு அழிக்காமல் போகிறாரு. அப்போ அழிக்காமல் போகிற கட்டத்தில் அப்போ நான் தோல்விக்கும் அவருக்கு தான் பாடுபட்டிருக்கேன், தோல்விக்கும் வெற்றிக்கும் நான் பாடுபட்டிருக்கேன். அப்போ நான் வேறு யாருக்கும் போய் நான் எனக்கு கிடைக்கலன்னு அந்த கட்டமும் நானே இல்லை. அப்போ அப்படியான நிலப்பாட்டில் நான்
நிறைய தியாகம் செஞ்சிருக்கேன். நான் நிறைய செஞ்சிருக்கேன். இந்த அரசியலுக்காக நான் நிறைய இழந்திருக்கேன். நான் என் உடைமைகள் எல்லாம் சகலதும் சில கட்டத்தில் என் மனைவி நான் கடன்பட்டால் என் மனைவி என் பொறுப்பு இல்லாமலுக்கு அவகிட்ட இருக்கிற நகையை சரி தருவா. இது உண்மையான விஷயம். நான் இஹ்லாசன முறையில் நான் சொல்கிறேன். நான் கடனைப்பட்டால் எனக்கு கட்டிக்க வசதி இல்லாட்டி எனக்கு இப்போ நான் இந்த அரசியல் துவங்கினதுக்கு அப்புறம் 8 வருஷம் போயிருக்கா. 8 வருஷம் போய் உழைச்சி அந்த கடன்களையும் கட்டியிருக்கா. அப்போ இதில் என் பொஞ்சாதிக்கும் பங்கு தான் இருக்குது. இந்த அரசியல் பயணத்தில் என் பொஞ்சாதிக்கும் பங்கு இருக்குது. இந்த அவள் கடனை கட்டுறதுக்கு நான் கடனை பட்டு அரசியல் செஞ்சுன்னா அவள் போகிறா. சில கட்டத்தில் சம்பாதிப்போம். நான் 16 வருஷம் நான் விவசாயக்குள்ளே இருந்தேன். அதில் கொன்றைக்கு இது செஞ்சு நாங்கள் லாபத்தை எடுத்து அது மூலமாகவும் செஞ்சிருப்போம். அது இல்லாத காலமும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் எப்படியும் கடனை பட்டோன்னா இதை கட்டணம் பண்ணிட்டு அவள் போயிடுவா. இல்லாட்டி அவள் சம்பாதிச்சிட்டு வந்து நகையோட வருவா. அதை திருப்பி வீடு வைப்பேன். அப்படியான விடயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நான் இழந்திருக்கேன். அரசியலுக்காண்டி தலைங்க என் மக்களுக்காண்டி இழந்திருக்கேன். நான் எனக்காண்டி இல்லை. இப்போ என் பொஞ்சாதி போய் அரசியலுக்கு நகையை வாங்கிட்டு வந்தது அப்புறம் அதை ஈடு வச்சு நான் அரசியல் செய்ய தேவையில்லையே. அந்த நகையை இன்றைக்கும் ஈடு வச்சு இன்னும் 3 கிலோ இருக்கேன். வயலை ஈடு வச்சிருக்கேன். இந்த அரசியலுக்காக வேண்டி வயலை ஈடு வச்சிருக்கேன். நகையை ஈடு வச்ச போது எனக்கு 3 கிலோமலுக்கு அது அறுதியாக இருக்கு. இன்றைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை வீட்டில் இறக்கி 3 கிலோ நிலப்பாட்டில் நான் இருக்கேன். அப்போ ஏன் நான் இதெல்லாம் செய்கிறேன்னுச்சுன்னா எந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிற இல்லையே. எல்லாருக்கும் கிடைக்காத போது எங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் அதை நாங்கள் சிறந்த முறையில் நல்ல முறையில் நாங்கள் அதை பயன்பெறணுன்றதுக்காண்டி தான் அந்த அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்துட்டு வந்தேன். எல்லோரும் கட்சி விட்டு கட்சி மாறினாங்க. நான் மாறல, ஒரே கட்சி அண்டு புட்டுவோம்னு சொன்னால் இன்றைக்குமே நான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். இன்றைக்கி புட்டுவோம். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக சந்திரிகாவுக்கு வேலை செஞ்சுருக்கேன். அதே போன்று எங்களோட மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா 2 தரம் கேட்டு வென்றிருக்கா. திருப்பி மஹிந்த ராஜபக்ச 2 தரம் கேட்டு வென்றிருக்காரு. அதே போன்று மைத்திரிபால யாழ்ப்பாணையில் அவர் யாழ்ப்பாண அரசாங்கத்தில் அவர் 1 தரம் வென்றிருக்காரு. திருப்பி கோட்டா வந்தார். கோட்டா வந்து 2.5 வருஷத்தில் ஊட்ட போகிறாரு. திருப்பி ரணில் மாத்தியா வராரு. அப்போ நான் ரணில் மாத்தியாவுக்கு நான் சிலிண்டருக்கு வேலை செய்யணும். சிலிண்டருக்கு நான் ஏன் வேலை செய்ய போனேன்? அது ஒரு சந்தான அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக சந்தான அடிப்படையில் தான் அந்த அரசியல் நடக்குது. நான் சிலிண்டருக்கு நான் வேலை செய்கிறேன். இதில் 4-5 நான் சின்னத்தம்பி மச்சான், அதுக்கப்புறம் கடாவி மச்சான், அதுக்கப்புறம் எங்களோட இப்ராஹிமோலை, அதுக்கப்புறம் நான் ரஹீம் 4 பேரும் சிலிண்டருக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். 4 பேரும் சேர்ந்து. அப்போ 4 பேரும் நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னால் ஒரே குடும்பம் மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம். செஞ்சோம். எங்களோட ரணில் மாத்தியா தோத்துட்டார். தோற்றதுக்கு அப்புறம் அடுத்த பயணம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பார்லமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. எப்படி நடக்குது? சிலிண்டரில் நடக்குது. சிலிண்டரில் நடக்குதுன்னு சொன்னால் நான் என்னத்துக்கு செய்கிறேன் நான் வந்துக்கிட்டு இந்த அரசியல் காலத்தில் நான் ஒழிய மாட்டேன். நான் நேருக்கு நேரான அரசியல் செய்வேன். சிறந்த முறையில் நான் செய்வேன். அந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த கட்சி வந்தாலும் சரியா நான் எந்த பயணத்தை நான் போயிட்டே இருப்பேன். நான் யாருக்காக வேண்டிய விட்டு கொடுக்க மாட்டேன். ஊரை காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி நான் செஞ்சுட்டு போவேன். இப்போ கோட்டாக்கு விளைஞ்சாலும் சரியா, சந்திரிகாவுக்கு விளைஞ்சாலும் சரியா, மைந்தைக்கு விளைஞ்சாலும் சரியா, மைத்திரிக்கு விளைஞ்சாலும் சரி தான், ரணில் மாத்தியாவுக்கு வேலை செய்கிறாலும் அப்போ ஒரு ஜனாதிபதியும் விடாமலுக்கு நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். அந்த பயணம் நான் வேறு கட்சிக்கு போகல. கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த சின்னத்தோட கூட்டமைக்குதோ அதில் நான் பயணிப்பேன். திருப்பி நடக்குது பார்லமெண்ட் தேர்தல். வந்ததுக்கு பிறகு போகுது பார்லமெண்ட் தேர்தல் போகுது இந்த பயணம். அப்போ இந்த பயணம் பார்லமெண்ட்டை போகக்குள்ள என்னோட இந்த 4 பேரும் சில்லாங்கோட்டை சேர்ற மாதிரி 3 பேரும் மறந்துட்டாங்க. அதுக்காக நான் கட்சி அவங்களோட வந்துட்டு இப்போ நான் போய் மாறி நிற்கலுமா? இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும் அந்த கட்சி. இன்றைக்கு இல்லாட்டி அந்த கட்சி நாளைக்கு வரும். அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதுவும் சந்தான அடிப்படையில் சிலிண்டரில் கேட்கக்குள்ள நான் வேலை செஞ்ச வந்துக்கிட்டு பேசல மந்துமாக்கும் எங்களோட ஜகத் மந்துமாக்கும் என்னைக்கு தான் நான் வேலை செஞ்சையும் போட்டு கொடுத்தேன். அப்போ இந்த காலப்பகுதியில் கூட்டம் ஒன்றும் நாம் எதிர்கட்சியாக இருந்துட்டு நீ கூட்டம் ஒன்றும் செய்யலாத நாம் செய்யக்குள்ள ஆளுங்கட்சிக்காரனை வச்சு செய்யக்குள்ள ஆளுங்கட்சி இருக்கி நாங்கள் பார்லமெண்ட் எலெக்ஷன் வேலை செய்யணும். அப்போ அந்த காலகட்டத்தில் ரைமண்ட் செஞ்ச எங்களோட ஊரை காட்டி கொடுத்துட்டானேன்னு செல்லப்படாண்டதுக்காண்டி இந்த கொட்டாசையில் நான் செஞ்ச வேலை என்ன செஞ்சால் நான் என் வீட்டுக்கு அழைச்சேன். எங்கே அழைக்கிறேன்? தேனப்புறையில் ஒரு கூட்டம், கட்டுவம்பில் ஒரு கூட்டம். முதல் கூட்டம் கட்டுவம்பில் இடத்தை வச்சு தான் நடத்தினேன். தலைமத்துவங்கள் வந்தாங்க, பேசினாங்க. நான் அந்த இடத்துல நான் மக்களை காட்டி கொடுக்கல, மக்களை போடலை.
வீடியோ எடுக்கல. ஏன்னா தலைமத்துவம் வந்திருக்கி வந்த இடத்துல நாம் வேறு கட்சிக்காராக்கள் இப்படி ஆளுங்கட்சிக்காராக்கள் இப்படி போயிருக்காங்களா வாங்கியிருக்காங்களா அவங்கள காட்டி கொடுக்காமலுக்கு நாங்கள் எங்களோட அதிகாரி மந்திரி மாற ஃபோட்டோவை தான் நாங்கள் பிடிச்சோம். அவங்களோட ஃபோட்டோவை முன்னுக்கு இருந்தவங்கள பிடிக்கல. அப்போ நான் அந்த வகையில் நான் இருக்கிற அரசாங்கத்தை வச்சு நாம் செஞ்சுட்டு போகணும் முடியல. இப்படி அந்த தருதலில் செஞ்சேன். அதுக்கப்புறம் சேனப்பிறகு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் கூட்டம் நடத்தினோம். அங்கே நான் வந்துக்கிட்டு இப்போ எல்லாரும் ஃபோட்டோயும் எடுத்து ஏன் நீங்கள் காட்டி கொடுக்கலான்னு நான் இந்த காட்டி கொடுக்குற தொழில் என்கிட்ட இல்லை. அதை ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா வேறு மாதிரி அந்த கட்சிக்காரன் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நான் இந்த அரசியலை நல்ல முறையில் செஞ்சுருக்கேன். எனக்கு பிரதேச சபைக்கு டிக்கெட்டு கிடைக்க மாட்டேன். ஆனால் பார்லமெண்ட் எலெக்ஷன் கேட்டால் எனக்கு டிக்கெட்டு கிடைக்கிது. பார்லமெண்டத்துக்கு சுயேட்சையில் கேட்டால் எனக்கு டிக்கெட்டு கிடைக்குது. இந்த பிரதேச சபைக்கு எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல. 2010 நான் கேட்கேன் பஷீர் ஹாஜியாரோட இணைஞ்சி பஷீர் ஹாஜியார் கேட்கக்குள்ள நான் கேட்கேன் 2010 பார்லமெண்டத்துக்கு. ஏன் கேட்கணுச்சுன்னா எனக்கு டிக்கெட்டு தாராங்க இல்லையே. ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னா அவங்க குமந்தன குரூப்பெல்லாம் இருக்கிறேன் நான் கூட்டிகிட்டு ஒரு நல்லவன் சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு சகலதும் குமந்தன மூலமாக தான் நடக்குது. நல்லவனுக்கு ஒரு இதே சந்தர்ப்பமே கிடைக்குது இல்லையே. அப்போ பிரதேச சபைக்கு டிக்கெட் கிடைக்கலாண்டா பார்லமெண்ட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கே. ஏதோ கேட்குறதுக்கு பேராலும் போட்டிருக்கேமே. திருப்பி 2020 திருப்பி இது வந்துக்கிட்டு பார்லமெண்ட் தேர்தல் கேட்ட சுயேட்சை குழு 3 ஃபுட்பால் சின்னத்தில் நீங்கள் வர்த்தமானியில் போய் பார்க்கலாம். இது பொய்யான அடையாளம் இல்லையே. திருப்பி 2020 எங்களோட என் பொஸ் மதுசங்க மாத்தியாவுக்கு டிக்கெட்டு கொடுக்கல. நாங்கள் ஒருவேளை அந்த அவங்களோட இது நாம வச்சு நான் கேன்சலாகிடும்ன்ற நிலப்பாட்டில் என்ன முதல் போய் மைத்திரி மாத்தியா சைன் பண்ணினார். திருப்பி ரொசான் கண்டாய நாயக்க வரணும் முடியல கூட அதை வட்டி போட்டு அதை எழுதினாங்க ரொசான் மாத்தியா கண்டாய நாயக்கான்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்தோம் இது ஒருவேளை கேன்சல் ஆகினா நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்க முடியும். டக்குனாக்கில் நாங்கள் நினைச்சோம் மதுசங்க மாத்தியா ஊடாக நானும் ஒரு வேட்பாளராக 2020 களமிறங்குறோம். சுயேட்சை குழு பூச்சின்னம். அப்போ அது அந்த பத்தமானியும் எடுக்கலாம். அப்போ எனக்கு இந்த பிரதேச சபைக்கு டிக்கெட்டு கிடைக்கிது இல்லை. பார்லமெண்டன் 2 தரம் கேட்டிருக்கேன். நான் வெல்றதுக்கு கேட்கல. எனக்கு இந்த மண்டையை பிச்சுக்கிறேன் மண்டையை உடைச்சிக்கிறேன் அந்த நிலப்பாட்டில் நாம் கேட்போம். டிக்கெட்டு தானே நம்மளுக்கு பிரச்சனை. டிக்கெட் எடுக்க திருப்பி நான் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த 8 மாதம் சபாவைக்கு வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை. நான் தட்டி பறிக்கவில்லை யாரத்தையும். அதுக்குரிய சபா வார்த்தை வரைக்கும் நான் முதல் கன்னியூரை நாம் உரையாடினது. அந்த இது வந்துக்கிட்டு நான் எந்த வகையிலையும் நான் அசனாரத்தை நான் தட்டி பறிக்க போகல. அப்போ அசனார் விளையினத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அசனார் வந்துக்கிட்டு கட்சி தானே மாறினவர். போட்டு வைக்கி சாயக கொடுத்து இந்த எதிர்கட்சியில் இருந்தவர் போட்டு வைக்கி சாயக கொடுக்காரு. என்னத்துக்காக வேண்டி இவரை நாங்கள் வெளில வச்சு நாங்கள் அனுப்புகிறோம். பாருங்கள் ஒரு சுயநலத்தை பாருங்கள். ஒன்றோ உதவி செஞ்சவனுக்கிட்ட கேட்கல, வெளில வச்சவனுக்கிட்ட கேட்கல, வாக்களித்த மக்களுக்கிட்ட கேட்கல. இவங்க நினச்ச மாதிரி இவங்க அரசியல் மந்திரியாக இவங்க இப்படி போய் அவங்களோட சுயநலத்துக்கு கட்சி மாதிரி அவங்க செய்வாங்களா இருந்தால் அது பிள்ளை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்துட்டு அவர் மொட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நாங்கள் மொட்டுக்கு விளைஞ்சி ஜனாவே தெரிஞ்சோம். மொட்டுக்கு விளைஞ்சி பார்லமெண்ட்டை மினிஸ்டர் மாதிரி அனுப்பினோம். அது இங்கேருந்து அந்த மூளை வேலை செய்யணும். அங்கே மாற தேவையில்லை, புட்டுவத்தை மாற்ற தேவையில்லை. எதிர்கட்சியிலேருந்து உதவி எடுக்கலாம். இது அவங்களோட அந்த சபாபதி மாற்றுறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களோட சுயநலத்துக்கு கடை பூமி அந்த வெளிக்கந்தையில் கடை ஒன்று எடுத்துருக்கிறவர் பஸ் வேர்ல்டுக்கு மேலுக்கு எடுத்துருக்கார். அந்த இது வந்துக்கிட்டு அவர் சபாபதி சாயக கொடுத்ததுக்கு தான் அந்த கடை பூமி கடை கொடுத்து அப்போ அதை விற்று போட்டார். அவங்க சொல்லி திருப்பி இது ஏன் சுற்றி காட்டுறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கட்சியில் நாங்கள் வாக்களித்தோம்னு சொன்னால் அவங்க அந்த கட்சியோடய இருக்கணும். இல்லாட்டி ஊருக்கு தேவைண்டா மட்டும்தான் மாறணும். அதை விட்டு போட்டு இவங்களோட சுயநலத்துக்கு இவங்க போகிறோன்னு சொன்னால் மரணத்துக்கு நாம மக்களும் தேவையில்லை, ஒருத்தரும் தேவையில்லையே. அவங்க நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போகலாம் அரசியல். அதனால் இப்படியெல்லாம் அந்த கட்சி மாறுற கூட்டங்களும் சரி வராது. அதற்காக அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக இவங்க ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிற டைமில் என்ன நடக்குதுன்னு அவங்க ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருக்கக்குள்ள வேறு என்ன செஞ்சார். ஏன்னா எனக்கு தரணும்னு நினைக்கிற காலத்தில் வேறு என்ன செஞ்சார்னா டக்குனாக்குள்ள இங்கேயும் பழக்க வச்சுல அவர் போய்த்தார் சுப்ரீம் கோர்ட் கொழும்பு.
இப்போ கொழும்புக்கு போனதுக்கு அவங்க அவருக்கு வழக்கு பேசி அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் கிடைக்க வேண்டிய மந்திரி பதவி எனக்கு கொடுக்காம ஆக்கிறதுக்காக வேண்டிய அவங்க வழக்கு பேசுகிறாங்க. மாதம் 15,000 கட்டி தான் பேசுகிறாங்க. சம்பளமும் இல்லையாக்கும் வழக்கு வச்சா வராத மாதம் 15,000 கொழும்பு போயிட்டு கட்டிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசியாக ஃபைனல் இது லிஸ்ட்டு வழியாகுது, இது உனக்கு இந்த மாதிரி பதவி இல்லை. அந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன சேனப்புறன்னு நான் சொல்கிறேன். அப்போ மந்திரி இல்லையே, அதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஜமால் அவரும் இந்த கட்சிக்கு அவர் குமந்தனை பண்ணினாலும் எனக்கிட்ட அந்த குமந்தனை இல்லை. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் முன்மொழிகிறேன், இந்த கட்டுவங்களுக்கும் நாங்கள் ஒரு இது உனக்கு இந்த மாதிரி பதவி இல்லை. அந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன சேனப்புறன்னு நான் சொல்கிறேன். அப்போ மந்திரி இல்லையே, அதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஜமால் அவரும் இந்த கட்சிக்கு அவர் குமந்தனை பண்ணினாலும் எனக்கிட்ட அந்த குமந்தனை இல்லை. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் முன்மொழிகிறேன், இந்த கட்டுவங்களுக்கும் நாங்கள் ஒரு அமைப்பாளர்களை தெரியணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த அமைப்பாளருக்கு தான் தெரிஞ்சு அவருக்கு அதுக்குரிய அனுமதி கடிதமெல்லாம் எடுத்து கொடுத்து நான் சொல்லி எல்லாம் செஞ்சிட்டேன்னு அவங்க எடுக்க போகணும். அந்த கடிதத்தை அந்த அனுமதியை அமைப்பாளர்ன்ற இந்த இதை அவங்க எடுக்க போகணும். எடுக்க போகிற டைமில் என்கிட்ட செல்லலை, எனக்கு அங்கேருந்து நான் தானே செஞ்செல்லாம். அப்போ அந்த இடத்துலேருந்து நெய் கோல் வருது, நான் சொன்னேன் நான் வரல, நீங்கள் செய்யுங்க. அப்போ இவர் செல்றாரா இல்லையான்னு இன்றைக்கி பார்க்கணுமே. இவர் செல்லவே இல்லை, என்னோடய வேலை செஞ்ச பிள்ளைகள் தான் போனேன். போக்குள்ள அவங்க போகிறதுக்கு முதல்ல அவங்க செல்லிருக்காங்க, ஏன் டைம் வந்துட்டுமா கூப்பிடலையா, அவர் தேவையில்லை நீங்கள் எடுக்க போகும். அப்போ அங்கே அவனுங்களை ஃபோன் பண்ணுறான்னு இங்கே இருந்துட்டு வாகனத்தில் ஏறுறதுக்கு போது என்ன வந்துட்டுமா உங்களுக்கு செல்லலையா, பிரச்சனை இல்லை தங்கம் நீங்கள் போங்க, நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமைப்பாளர் தான் உனக்கு தந்தன்னு சொன்னால் திருப்பி அந்த வழக்கில் இறஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னையும் ஜமாலையும் தான் கூப்பிட்றாங்க இந்த மந்திரி பதவியை தாரத்துக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அந்த மந்திரி பதவி விளக்கத்துக்கு நான் கோல் பண்ணி சின்னத்துக்கு நான் போகவில்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிறதா அது கிடைக்கும், நான் போய் நான் அவளத்தை வாதாட வேண்டிய அவசியமும் இல்லை, சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இவர் மட்டும் தான் போயிருந்தார் ஜமால் போயிட்டு வாதாடி இருக்கார். எங்களோட ஊர் போட்டு தான் கூட நாங்கள் தான் மந்திரியை உருவாக்கினேன், அவர் போய்த்தார். நான் இப்போ சங்கீதக்கு எனக்கு தரணும்னு சொல்கிற காரணத்தினால அவங்களும் பார்த்தாங்க, என்னடான்னு பார்த்தாங்க. நான் போகலையே, எனக்கு இந்த வாதாட நான் போகலை. அப்போ அந்த காலப்பகுதியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த பேரை முன்மொழிகிறாங்க அங்கே இருந்தவங்க அரசியல்வாதிகள். அப்போ யாருன்னு கேட்டிருக்கிறேன், ரஹீன் சொல்லியிருக்காங்க. ரஹீன் சொன்ன 2 வகையான ரஹீன் இருந்த அந்த அரசியல் காலத்தில் என்னிடம் ரை மாமா நம்மட சேனப்புற அவர் கேட்டிருக்காரு, என்ன குடிகார ரைனா என்று கேட்டிருக்காரு மைத்திரி மாத்தியா. அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் இல்லை அவர் இல்லை, அந்த கொட்டான் ஒரு ரைம் ஒன்று இருக்காரு ரெண்டு சொல்லி போடுச்சல்னா அவருக்கு வழங்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவன் எவ்வளோவெல்லாம் இழந்து எனக்கு பின்னால் இவ்வளோ நாள் அரசியல் செய்கிறான், அவனுக்கு டிக்கெட்டும் கொடுக்கல, இந்த 8 மாதம் மந்திரியால் அவனுக்கு கொடுக்காட்டி எனக்கு செய்கிற துரோகம், எனக்கு போனஸ் நான் சாரன்னு சொன்னேன். அப்போ அந்த வகையில் அது அந்த மந்திரி பதவி எனக்கு தந்ததுக்கு பிறகு நான் அடுத்த மாதம் போனேன். 8 மாதம் அதுக்குரிய விளக்கத்தை எடுத்துட்டு தான் மற்ற பிரச்சனைக்கு போகணும். ஒரு அதுக்கான தேர்தல் விஞ்ஞானம் வெளியாக்கியிருக்கேன் இன்றைக்கு ஊடகத்துக்கு காட்டி போட்டு தான் நான் செய்யிருக்கேன். 2002ஆம் ஆண்டு தேசிய அரசாங்கத்திலே சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலிருந்து நீங்கள் அரசியல் பணியில் இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த ஆட்டோமொபைல் சேனப்புற தீவுச்சேன மக்களுக்கு நீங்கள் பல வழிகளிலே ஏழுமான வகை சேவைகளை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய கிராமம் ஒரு விவசாய கிராமம், விவசாயத்துறைக்கு தங்களால் ஆற்றிய பங்களிப்பு, அதே போன்று எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரம், வீடு, பாடசாலை, கல்வி, இந்த விடயங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைந்தது என்பதை எங்களுக்கு நீங்கள் சுருக்கமாக புள்ளி விவரங்களோட முடியுமானால் சொன்னால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த யோஜனா கொடுக்கணும். நாங்கள் 5 வருடத்துக்கு ஒரு அரசாங்கம் ஒன்று அமைஞ்சா 2019 காலப்பகுதி இது போக்குவரத்து மந்திரத்துமா மோசமானத்துக்கு இந்த மோசமானத்துக்குள்ள ஒரு மந்திரியாக இல்லாமல் போன கட்டத்தில் 5 வருஷத்து திட்டம் இப்படி இந்த பயிரில் யார்கிட்டையும் இருக்க மாட்டுது. ஒரு அரசாங்கம் ஒன்று அமையும்னு சொன்னால்
5 வருஷத்துக்கு அந்த திட்டம் இருக்கு. அந்த திட்டங்கள் நாங்கள் அதிகாரிமாறு சகல அதிகாரிமாரும் நாங்கள் நின்று நாங்கள் செய்யணும். நான் அந்த காலகட்டத்தில் நான் ஒரு அமைப்பாளர் தான் இருந்தேன். இங்கே எண்ணி லேக்கந்துமாவையும் காந்தனையும் தான் அந்த மந்திரின்ற வாயில் காந்தனுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருந்தேன். எண்ணி லேக்கந்துமாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். அந்த கால பகுதியில் எனக்கிட்ட இந்த ஃபைல் கிடைக்கும். அவர் அங்கே மந்திரியாக இருந்தாலும் ஒரே நாளையில் செய்யக்குள்ள அவங்க அங்கே செய்ய நம்ம கரப்பில் அந்த இதில் அதனால் எனக்கு அமைப்பாளன்ற வாயில் இந்த ஃபைலை தருவாங்க. ஃபைலை தருவாங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டுக்குரிய இந்த சேவை இந்த இது யோஜனா 5 வருஷத்துக்கான திட்டம் முன்மொழிவு அதனூடாகத்தான் எங்களோட கிராமத்துக்கு இதை நல்லா பார்க்கலாம். அப்போ 2019க்கான 5 வருஷத்து திட்டம் யோஜனா. இந்த யோஜனா ஊடாகத்தான் கட்டமாக ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒதுக்கப்படும் நிதி, அந்த நிதியை கொண்டு தான் நாங்கள் இந்த கிராமத்துக்கு சேவை செய்ய முடியும். இதுக்கு முதல் இருந்தது அந்த பயில் வந்துக்கிட்டு எங்களோட மீனசாய மருத்துவமாக தான் இருக்குது. இப்போ இது நான் சம்மந்தப்பட்டு செஞ்சது போக்கமந்து மழை காலத்தில் அது அவர்கிட்ட இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல அவர் செஞ்சுருந்தாலும் நானும் ஒரு பங்காளி தான். கேட்டு அவரை வெளில வச்ச மந்திரியை நான் நான் வெளில வச்சு அப்போ நாங்கள் 2 வருஷம் அதை சேர்த்து செஞ்சுருக்கேன். இது 2019 சொன்னால் அசனார் மந்திரத்துமா 2018 வெல்றாரு. அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கான திட்டம் இதெல்லாம் இருக்குது. இந்த யோஜனை அடிப்படையில் தான் அவங்க கட்டமாக நிதி ஒதுக்கி எங்களுக்கு அந்த சேவையை செய்வாங்க. நினச்ச மாதிரி இதை கடிதம் கொண்டு கொடுத்து நாளைக்கு செய்யறதில்ல. இந்த 2019 அப்புறம் 2021ஆம் ஆண்டு வரங்காட்டும் இந்த யோஜனா நடந்திருக்கு. 2019 2021 22 அந்த இது அப்போ இதுவும் 5 வருஷத்து திட்டம் தான். இதில் எல்லாம் இருக்கு. எங்களோட ஊடக இது அறியலாம். இதில் கலந்து கொள்கிற அதிகாரிகள் இதை கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் காட்டணும் சார். என்னென்னு சொன்னால் இப்போ நான் கொண்டு நீ கொண்டு பதிவு வைக்க வராங்கன்னு அவங்களுக்கான விளக்கம் தான் இது. சரியா? அது விவசாயத்துறை அறிக்கலாம். மகாவலியால் வார வேலை திட்டம் மம்பட்டம் விவசாய குழுவுக்கு தான் வரும். விவசாய குழு வந்துக்கிட்டு குட்டி பார்லமெண்டம் கிராமத்துக்கான அபிவிருத்தி குழுவிலே பின்வருகின்றவர்களை உள்ளடக்கியதாக காண முடிகிறது. அந்த வகையில் மத குருக்கள், மௌலவிமார்கள், மாகாண சபை அதிகாரிகள், கிராம நிலதாரி, அதேபோன்று பாடசாலை அதிகாரிகள், இவ்வாறான பல பேரை உள்ளடக்கியதாகத்தான் இருப்பதை எங்களால் அறிய முடிகிறது. இப்போ எங்களோட ஊடகத்துறை எங்களது சென்னது போன்று 2015 2019ஆம் ஆண்டு இது எப்படி இருந்துச்சுன்னா எங்களோட போக்கமந்துமா தோற்றத்துக்கு பிறகு எங்களோட அதிகாரிகள் கூடி அரசியல்வாதிகள் அதில் சமுர்த்தி ஜிஎஸ் அப்படி பாடசாலை அதிபர்மார்கள் சகலரும் இணைந்து தான் பொது சங்கங்கள் எல்லாம் இணைந்து தான் அந்த 5 வருஷத்து திட்டம் நாங்கள் யோஜனா கொடுக்கணும். அந்த 5 வருஷத்து திட்டம் 2015 2019 வரைக்கும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அந்த நினைச்ச மாதிரி நாங்கள் காட்சி போய் எடுக்கிறாது, காட்சி ஒதுக்கப்பட மாட்டாது. 5 வருஷத்துக்குரிய திட்டம்னு சொன்னால் இது 1 வருஷத்துக்கு இன்னும் வேலை, 1 வருஷத்துக்கு இன்னும் வேலைன்னு சொல்லி அந்த வருஷத்துக்குரிய நிதி ஒதுக்குவாங்க. திருப்பி 2வது வருஷத்துக்கு பட்ஜெட்டில் தானே இது பாசாக்கிற நினச்ச மாதிரி பட்ஜெட் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அது 5 வருஷத்துக்கு திட்டம் விடுவாங்க. இந்த வேலை திட்டத்தை 1-2 அவங்க எடுப்பாங்க அந்த நிதி அடிப்படையில். இன்றைக்கு 10,000 ரூபா வேலை இந்த வருஷத்துக்கு செய்கிறேன்னா அந்த 10,000 ரூபா வேலையும் செய்வாங்க அந்த வருஷத்துக்கு. திருப்பி 2வது வருஷம் அது 1 லட்சமாக ஒரு கோடியாண்டு சொல்லி அந்த வேலை திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்க. இப்போ இப்படியான வேலைகளை வச்சு போட்டு தான் நான் செஞ்சேன் இந்த எல்லாரும் பதிவு வைக்க வரேன். பதிவு வைக்கிறதுக்கும் இதுக்கு யார் ஹீரோவாக இருப்பார்? இப்படியான ஃபைல் வச்சிருக்கிறவங்க ஹீரோவாக இருப்பார். சும்மா வந்துட்டு வாட்சி வந்ததெல்லாம் பேசிட்டு போய்த்தரலாம். சமூகத்துக்கு தொண்டு செய்யத்தான் போகணும், செய்கிறோம். இருந்தாலும்
இப்படியான ஃபைல் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லி முதல் நிறுவிக்க சொல்லணும். இந்த எந்த அரசியல்வாதிகிட்ட இந்த ஃபைல் இல்லை. அப்போ இது 2015 தொடக்கம் 2019 காலம் 5 வருஷத்துக்கான வேலை திட்டம். அதுக்குரிய நிறைய யார் கொண்டிருப்பா? இந்த யோஜனா கொடுத்தவர் தானே கொண்டிருப்பாரு. அப்போ இதை செஞ்சால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீங்களாக கொண்டு காட்சி நீங்களாக பாச்சாக்கினேன். மகாவலி திட்டத்தை கூடாக விவசாய குழுக்கு வரும். அப்போ விவசாய குழுக்கு இருந்த மந்திரிக்கு இடுப்பில் ஃபிலம் இல்லாததுக்கு நாங்கள் செய்ய இல்லாத அவர் ஒத்து போயிருந்தால் மந்திரி தான் இதில் பேர் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் சண்டை பிடிக்கலாத, இது நான் போட்டேன் நீ போட்டேன்னு எனக்கு சண்டை பிடிக்கலாத. இப்போ சேனப்புறையில் நாங்கள் சண்டை பிடிக்கலாம், இங்கே வந்து சண்டை பிடிக்கலான்னு ஒரு மோட்டோ கேட்டு அடிக்கிட்டு போனாலும் சரியா. இவன் சேனப்புறையா வந்து இங்கே மோட்டோ கேட்டு போடுற மரா திருப்பி ஊருக்கு தண்ணி கொண்டு கொடுத்தாலும் சரியா. எல்லாரும் மந்திரி ஆயினத்துக்கு புறம் தண்ணி கொடுத்துருக்காங்க எங்கட மக்களுக்கு. நான் சொல்லி காட்டல, எந்த பைசிகள் சேர் அந்த பைசிகள் எந்த பைசிகள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு கேட்டுக்கும் போயிருக்கும். வறட்சியான காலத்தில் நான் தண்ணி கொண்டு கொடுத்துருப்பேன். ஏன் இந்த சமூகத்துக்கு வறட்சியான காலத்தில் தண்ணி கொடுக்கணும்? குளத்தில் தண்ணி காட்டி இங்கே பைப்பில் தண்ணி இல்லை, என்னத்துக்கு கப்பி சிக்கினாலும் கழுவுறது தண்ணி. அதையும் நான் தான் பெற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன் நான் விவசாயக்குள்ள 16 வருஷம் இருந்து ஒட்டாச கமிட்டியாக இருந்திருக்கேன். நான் இந்த என்ன இதில் இருந்திருக்கேன், கொட்டாச கமிட்டி சபாபதியாக இருந்திருக்கேன். திருப்பி வியாபார கமிட்டிக்கு போயிருக்கேன். அப்படியே நான் அந்த இதிலேருந்து நான் கொண்டு வருவேன். வியாபார கமிட்டிலையும் சில முடிவுகள் இருக்கிறேன். என்ன செய்யணும் அது செய்யணும் மகாவலியால் தீர்மானிப்பாங்க. இன்னும் வேலை இவ்வளோ ஒதுக்கியிருக்கின்ற அதே திட்டத்தை நான் தான் செஞ்சிருப்பேன். இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ பழைய அரசியல்வாதியில் போக்க மந்துமா சுளுத்தா மந்துமாக போகிறோம் நான் தான் இருக்கேன் இதில். அப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாத, இப்போ இருக்கிற அரசியல்வாதி தெரியா. அதுக்காண்டி தான் நான் அந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு. 5 வருஷத்து திட்டம் தான் இது. 5 வருஷத்து திட்டத்தூடாகத்தான் நான் அந்த சகல விடயங்களையும் செஞ்சிருக்கோம். இதில் யார் வேணும்னாலும் பேர் எடுக்கலாம். இந்த ஃபைல் எந்த இப்போ 4 பேருக்குள்ளே எந்த அரசியல்வாதிட்டு இருக்கு என்றதை பற்றி அவங்க காட்டணும். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்களே, அந்த திட்டத்தை சொல்லணும். திருப்பி 2021 22 காலப்பகுதியில் 21 இந்த ஃபைல் கிடைக்குது. 21 ஃபைல் கிடைச்சா 22 இந்த திட்டம் அமலுக்கு வருது. இதை கொஞ்சம் நல்லா காட்டுங்க. இதெல்லாம் தெரியாத எங்களை மக்களுக்கு தெரியும். என்ன செய்யலாம், நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கிடைச்சிருந்தா இதோட திறமையாக செஞ்சிருக்கலாம். என்ன செய்யறது, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்கணும். வழங்கினாலும் சரி தான், தோக்கடித்தாலும் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. 2022 அந்த இது கிடைக்கப்படுது. 2022 நாங்கள் யோஜனை எடுக்கோம். சகல அதிகாரிகள் அழைச்சி 2022 யோஜனை எடுக்கும். இந்த யோஜனை மைத்திரி யாப்பால் அரசாங்கத்தில் எடுக்கும். இந்த யோஜனை வந்துக்கிட்டு கோங் அந்த கோட்டாட தலைமையில் இந்த யோஜனை எடுக்கும். மொட்டுக்கு விளைஞ்சவங்க எத்தனை இருந்தாங்க? மொட்டுக்கு விளைஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க செஞ்சாங்களா? அவங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு விளைஞ்சாங்களா? பேருக்கு காரியாலயத்தை மட்டும் திறந்துட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட்டம் செய்யாத மக்கள் தான் இருந்தாங்க அரசியல்வாதி. கூட்டம் செய்யாத மக்கள் தான் இருந்தாங்க அரசியல்வாதி. என்ன பயம்? எங்கால எது நடக்கும்னு தெரியா? காரியாலயத்தை மட்டும் போட்டுட்டு அந்த ஃபோட்டோவைக்கு வேலை செஞ்சாக்களை நீங்கள் அந்நேரம் கண்டிருப்பீங்க. அப்போ நான் வந்து பேசுகிறேன். மந்திரியும் இருக்காரு, இந்த கட்டத்தில் மந்திரியும் இருக்காரு, எங்களோட வசனார் இருக்காரு. அப்போ நான் வந்து ஃபோட்டோவைக்கு வேலை செய்கிறாங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கணும். நாங்கள் இந்த கட்டத்தில் இது கோட்டாக்குறதில் போயிட்டுருக்கு. நாங்கள் கடைசி கட்டத்தில் நம்ம ஒரு கூட்டம் மட்டும் வைக்கலண்டா ஜனாதிபதிக்கு நாங்கள் பட்டம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பயந்துட்டாங்க. செய்வோம்ன்ற கடைச்சாண்டும் இவங்களோட நிலப்பாடு இல்லை. நான் காரியாலயத்தில் பெரிய ஒரு கூட்டம் செய்வோம், எல்லாரும் ஒத்து செய்வோம் இல்லை. இவங்க அந்த திட்டம் இல்லை. என்னென்னா பயம். யார் வருவானோ, எவன் வருவானோ, சஜித் வருவானோ, கோட்டா வருவானான்ற சந்தேகம். அரசியல் செய்கிறண்டா தியாகத்தோடு செய்யணும். இது அரசியல் சும்மா அந்த பெண்டை பக்கம் ஓடி போய் சேர்கிற கூட்டம் நம்மள்கிட்ட இல்லை. அரசியல் அது ஒரு இதாகத்தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. அது ஒரு தொழில். இப்போ எனக்கு தொழில் இருந்துச்சுன்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நம்மளோட காலத்தில் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற இல்லையே. நம்மளோட வாய்ப்பை யாரும் இழந்துடப்படாது. அதனால் மக்களுக்கு தான் அந்த பணியெல்லாம் செஞ்சுருக்கேன். வேறு எனக்கு அவனு செய்யலை. எனக்கு அவனு செஞ்சுதான் நான் விவசாயக்குள்ள 16 வருஷம் இருந்து ஒவ்வொரு லட்சமான சேர்த்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு விவசாயிகளுக்கு மிச்சம் பிடிச்சிட்டு போனேன். நான் இன்றைக்கு அதெல்லாம் வாழ்கிறாங்க அந்த விவசாயிகளும் இதில் வச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு நான் 16 லட்சம் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 லட்சம்னா 16 லட்சம். எனக்கு சேனப்புறையெல்லாம் பலவுரிக்கும் மெயினில்.
வேலியும் கட்டிக்க வக்கு இல்லை. இந்த முன்னுக்கும் பார்த்துருப்பீங்க போக்குவரத்து வரக்கு இது பின்னாடி கட்டிக்க வக்கு இல்லை. எனக்கு பல தேவைகளை என்கிட்ட குறைபாடு இருந்தாலே அரசியல் வரக்குள்ள வீட்டை என்ன தேவை இல்லாட்டி நான் அரசியல் வரக்குள்ள எதண்டான எதஞ்சி எதை எழுதி வச்சுனாலும் சரியா அரசியலை செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த காலப்பகுதியில் மந்திரி இருந்த போட்டு வைக்கி இந்த மந்திரி இருக்காரு, சும்மா பேருக்கு தான் இருக்காரு, கோட்டா வெளில வைக்கிறதுக்கு கூட்டம் மட்டும் வைக்கல, அதுக்கு முட்டுக்குண்டு வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செய்யலை, பின்வாங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணுச்சுன்னா சேனப்புறையில் கட்ட சண்டு ஃபைனல் நல்ல இரவு 12 மணி நேரம் முடியுது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்யணுச்சுன்னா நம்மளோட சமூகத்தை காட்டி கொடுக்கறான்னு சொல்லி இங்கேருந்து 1-2 கொண்டு போயிருப்பேன். இல்லாட்டி நான் நேற்று சமாளிச்சிருப்பேன். அந்த கூட்டம் மட்டும் சேனப்புறையில் நடத்துகிறேன். இங்கே வந்து நான் காட்டி கொடுக்குறேன். நான் அரசியல் சென்று நான் செய்வேன். ஆனால் நான் எந்த வகையிலையும் நான் கூட கவ்வா கொடுக்கல இதுவரைக்கும். நான் பொது இடத்துல போட்டால் தானே பிரச்சனை. அதுக்காக நான் என்ன செய்யணும் கூட்டை நான் செஞ்சிடுவேன். அப்போ நான் பொதுக்கூட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முட்டுக்கு வேலை 50 பேரை எடுத்துக்கணும். எடுத்துச்சு கூட்டம் வச்சு அந்த ஜனாதிபதி தேர்தலை சொல்கிறோம். நான் செஞ்ச தேர்தல் நான் செய்கிறதுக்கு முதல் நடத்த இதுக்கும் நான் செஞ்ச தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு ஒரு கட்சி வந்தால் இன்னொரு கட்சிக்காரங்க அடிக்கிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்க அடிக்கிறது. நான் அரசியல் தான் எதுவும் அந்த கொள்கையை யாருக்கும் அடிக்கும். போட்டு போட்டானா இவன் இதுக்கு போட்டானா நான் ஒன்றுக்கு தெரியல. நான் நீயத்தை காட்டுவேன். எங்கே நான் ஒரு நீயத்தை காட்டுவேன், நான் யாரும் எடுப்பேன். அங்கே போடணும் இங்கே போடணும்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி 2002 நடந்து அப்படி தானே வந்துருக்கு. அதனால் நான் அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு படித்தானே போடணும். நான் சொந்த கொண்டு வாரேன். ஒரு இடத்துல போடுவோம், ஒரு இடத்துல குமிப்போம். குமிச்சு வட்டி இங்கேயும் சொல்லுவாங்க அங்கே போடணும் இங்கே போடணும். சில இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல கும்பம் மாற்றி வடி வச்சு சத்துரும் இருக்கும். அப்படி நான் அந்த காட்டி கொடுத்து நான் யாருக்கும் அரசியல் செய்யலை. எந்த சமூகத்துக்காகவும் நலங்கருதி தான் அந்த அரசியலை நான் இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். நான் இப்போ நான் செஞ்சுட்டு வரலையே. இப்போ நிறைய சேவை நான் கொண்டிருக்கேன். நிறைய சேவை கொண்டுன்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கி நான் இந்த அரசியல் பயணங்கள் செய்யக்குள்ள இந்த துளிகள் இருக்கு. இதில் நான் செஞ்ச சேவைக்கான அந்த இது இருக்கு. அந்த நான் ஆரம்பித்த பயணங்கள் இருக்கு. மற்றது நான் செஞ்ச சேவை தேர்தல் விஞ்ஞான வழியாக்குறேன். அதை கொஞ்சம் துளியை கொஞ்சம் சொல்லிட்டு இப்படியாக்குறேன். இன்றைக்கு தான் ஊடகத்துக்கு வழியாக்குறேன். சரியா? இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த ஊடகத்துக்கு தான் நான் வழியாக்குறேன். வெளியாகினதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வழியாக்குறீங்க. அதை கொஞ்சம் 2002ஆம் ஆண்டு முன்னாள் நீங்கள் இணைந்து கொண்டாலும் வெறும் 8 மாத காலமே ஒரு உறுப்பினராக இருக்கின்ற பிரதேச சபையின் உறுப்பினராக வெறும் 8 மாத காலமே இருந்தாலும் கூட 25 வருடங்கள் அல்லது 4 நூற்றாண்டு கால அளவு அரசியல் இருந்து செய்கின்ற வேலையை நீங்கள் செய்ததை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் தங்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இவற்றை நீங்கள் இலகுவாக அல்லது மிக சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த வகையிலே ஒரு சில விடயங்களை நாங்கள் வழங்குகின்றோம். குறிப்பாக கிளினிக் சென்டர் கட்டிடம் நிர்வகிக்கப்பட்டிருக்கின்றது. குடிநீர் திட்டம் சேனப்பிரதிநிதியை மையப்படுத்துகிறது. ஹுசைனியா பிரதான பாலம் அமைக்கின்றமை, ஹுசைனியா சிறுவர் பூங்கா, ஆயுர்வேத கட்டிட புனர் நிர்மாணம், உட்கட்டமைப்பு மற்றும் ரோட் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பால் சேகரிப்பு நிலையம் பரிபூர்ணமாக இருக்கிறமை, கிராம சேவை கட்டிட வசதி, இவ்வாறு பல விடயங்கள். இது ஊருக்குள்ளே நடைபெற்ற சேவைகள். அதே போன்று விவசாயத்துறைக்கு நம்மளால் பாரிய அபிவிருத்திகள் இங்கே ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது. படத்திலே நிறைய விடயங்கள் இங்கே அவர் குறிப்பிட்டு காட்டிருக்கின்றார். நேரடியாக உங்களுடைய கைகளுக்கு இந்த படிவங்கள் வந்து சேரும் காலக்கிழமத்திலே முதல் முறையாக இன்றுதான் தன்னுடைய அந்த விஞ்ஞாபனத்தை எங்களிடம் அவர் வழங்கியிருக்கிறார். இதே போன்று ஏனைய அரசியல்வாதிகளும் சேனத்துறை மற்றும் தீவுச்சேனை கிராமம் மட்டுமல்ல, அதிகூடிய வாக்குகளை கொண்டிருக்கின்ற கட்டுவமில் கிராமத்துக்கும் அவர் பாரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார். அந்த வகையிலே பிரதான பாதை மற்றும் உபபாதைகளுக்கு மோட்டார் கட் அடித்து கிரவல் போட்டிருக்கின்றார். ஆம், அந்த பள்ளமாக இருந்த அந்த குழிகளை எல்லாம் அத்துக்கர தொடக்கம் கட்டுவமில் முடிவு வரையான பிரதான வீதிக்கு
கொடுத்திருக்கின்றார். உட்கட்டமைப்பு வீதிகளுக்கு சிறப்புகள் போட்டிருக்கிறார் 3 கிலோமீட்டர். உள் வீதிகளுக்கு இன்டர்லக்கல் பதித்திருக்கின்றார் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். மடுவம் கட்டுவதற்கு விட அனுமதி பெற்றமை, மடுவம் நிறுவுவதற்கான ஒத்துழைப்பு வழங்கியமை, அதற்கான பாதை அமைத்து கொடுத்தமை, கிராம சேவர் கட்டிடம் நிறுவியமை, ஹார்ட்பால் விளையாடுறதுக்கான அந்த இடத்தை அனுமதி பெற்றுக் கொடுத்ததோடு நிதி உதவியும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். வீதியோர விளக்குகள் லைட் போட்டுவதற்கு உதவியிருக்கின்றார். கருப்பளை தொடக்கம் கட்டுவமையூடாக குடாப்புக்குண வரை 20 கிலோமீட்டர் யானை வேலி அளிப்பதற்கு இருக்கின்றார். 3 கிராமங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று 2 கண்களால் பார்த்து இந்த சேவைகளை செய்திருக்கின்றார். என்னுடைய சிறந்த முறையில் வாயினாலும் செயலினாலும் இறுதியாக ஒரு படிவத்தின் மூலமாக வச்செடுத்து தந்திருக்கின்றார். அடுத்த கேள்விக்கிறாங்க சொல்லலாம். இது நீங்கள் செய்திருக்கின்ற சேவைகள் அநேகமான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறீர்கள். வெறும் 8 மாத காலம்தான் ஒரு பதவியாக நீங்கள் வைக்க முடிந்தது சட்டசபை உறுப்பினராக. எதிர்காலத்திலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமத்திலே ஒரு பிரதேச மந்திரியாக செய்யப்பட்டால் எங்களுடைய கட்டுவம்பில் சேனப்புறத்தில் சில மக்களுக்கு என்ன பாரிய திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு சுருக்கமாக விளக்கமாறு கற்றுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு தடவை தொடர்பு கொள்கின்றேன். இருக்கு என்னென்னு சொன்னால், கடந்த காலத்திலே 2015 தொடக்கம் 2019 வரைக்கும் செஞ்சதுக்கான அந்த யோஜனா மூலம்தான் சிலது நடக்கும். அந்த அடிப்படையில் சேவை நடந்திருக்கு. திருப்பி 2021 2022 எங்களோட கோட்டா அரசாங்கத்தின் ஊடாக ரணில் அவர்கள் பிரதமராகி ஜனாதிபதியாக உரத்துக்கும் இந்த யோஜனை தான் அதுக்கு காரணம். அதுக்கு யாரும் கடிதம் மூலம் கொடுத்து சமர்ப்பிக்க முடியாது. அது பாலமாக இருந்தாலும் சரிதான், ஸ்பீடாக இருந்தாலும் சரிதான், சகலத்துக்கும் இந்த யோஜனை 5 வருஷத்து திட்டத்தூடாகத்தான் வந்து சேனப்புறம் ரோட்டாரிக்கலாம், கட்டும்பல் ரோட்டாரிக்கலாம், எல்லாம் இந்த யோஜனாவுக்கு கீழே தான் வந்து. அப்போ யாழ்ப்பாண அரசாங்கம் பிரிவுக்குள்ளே தான் வருது கட்டும்பல் ரோட்டு. நான் இந்த குறைஞ்சி தான் குறிப்பிட்டேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் வெளிக்கத்திலிருந்து இந்தியாவில் திரும்ப சிங்கப்புற சந்திலிருந்து அந்த சந்திலிருந்து 1 கிலோமீட்டர் வந்துட்டு வஜ்ரு மச்சான் தான் கான்ட்ராக்ட் செஞ்சேன். அப்போ அந்த இதை வந்துட்டு நான் தான் விவசாய குழுவில் போய் சைன் பண்ணி எல்லாம் செஞ்சு அந்த வேலையை முடிஞ்சு காசு எடுக்கும் முறைக்கு நான் தான் அதுக்கு இறஞ்சேன். அப்போ அந்த புஞ்சி பண்டாரத்தினாயக்கா இருந்தார். அப்போ அந்த காலப்பகுதியில் திருப்பி அந்த 1 கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் இங்கே கொண்டு வரோம். திருப்பி எங்கள் அத்துக்களை பட்டி அடிக்க வரங்காலும் அந்த 5 கிலோமீட்டர் நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இன்ஷால்லாம் அதுக்கு பிறகு அந்த 5 கிலோ முடிஞ்சதுக்கு பிறகு கட்டம் தான் நான் கொண்டுடலாம். இப்போ நம்மளுக்கு 25 கிலோமீட்டருக்கு சொல்லி போட்டு 25 கிலோமீட்டரையும் கொண்டே இல்லாது. அதுக்காண்டி அந்த 5 கிலோமீட்டரை கொண்டு வரோம். இதுக்கு அத்துக்களை இதுக்கு பட்டிக்கிட்டு திருப்பி அந்த பட்டியிலேருந்து திருப்பி 5 கிலோமீட்டர் இங்கே கொண்டு வரோம். எங்கள் கட்டுமுழுக்கு 5 மில்லர் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, மைத்திரி அவங்க சுகாதார அமைச்சராக இருக்கார். எங்களை நிமால் சபாபத்துமா இருக்கார். அப்போ அவர் மந்திரிமாரும் கொடுக்காமல இணங்கி தந்தார் 5 கிலோமீட்டர். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களோட போக்குமந்துமா அந்த 2வது கல்யாணம் முடிச்ச இடத்துல அதை நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துக்கு கொண்டு விட்டோம். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு அங்கே மிஞ்சுது. எங்கே மிஞ்சுது? சிங்கப்பூரை போகணும். அப்போ நாங்கள் அடுத்து அரசியல் மொழியாண்டு வைக்கோம். அதுக்கு வராங்க கத்திரிக்கா வந்த இடத்துல அதுக்கு முதல்ல நான் இல்லையுமே பண்ணிட்டேன் அந்த குறைச்சி செய்ய சொல்லி. அப்போ அந்த காலகட்டத்தில் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர் பொங்கலும் நடந்து போய் அந்த ரோட்டை பார்த்து அந்த 5 கிலோமீட்டரு அந்த 5 கிலோமீட்டரே மிச்சமும் செய்யப்படுது. இப்போ அரசியல் காலத்தில் ரோட்டு யோஜனை பண்ணி எடுக்கலாது. புதுசாக அரசியல் காலத்தில் யாரும் செய்யலாது ரோட்டு. அப்போ அந்த யோஜனா ஏற்கனவே கொடுப்பட்டுருக்கு. எது இந்த 5 கிலோமீட்டரோட இதையும் செஞ்சு முடிக்க சொல்லி. அல்லாட்டியாவது கேஸ் ஆகும். அது ரோட்டு செய்யலாது அரசியல் காலத்தில் எதுவும் அப்படி செய்யலை. அப்போ செஞ்ச ரோட்டோட செஞ்சுட்டு போகல ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ அந்த ரோட்டு அப்படி செய்யப்படுது. அப்போ நான் நிறைய சேவை செஞ்சுருக்கேன். மந்திரி இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்துக்கிட்டு பொய் கூறையும் இல்லை, ஊடகத்தில் நான் பேசக்குள்ள பொய் கூறையில்லாத சகல ஆதாரத்தையும் நான் அவர்கிட்ட வச்சிருக்கேன், காட்டியிருக்கேன். இதில் நான் பொய் கூறுறதுக்கு இல்லை. இது பொய் கூறுறதுக்குரிய நிலப்பாடு இல்லை. நான் இந்த ஆதாரம் வச்சிருக்கேன்.
அப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறாளுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். நான் சும்மா அந்த மற்றவங்களை போல அரசியல் செய்ய மாட்டேன். நான் செய்கிறேன்னா கிரேட்டாக தான் செய்வேன். அது கிரேட் 1 கிரேட் 2 3 மற்றவங்க இதையெல்லாம் விமர்சிக்கலாம். இல்லை நான் அப்படி தான் கொண்டு இப்படி தான் கொண்டு அந்த கதையே இல்லை. 5 வருஷத்து திட்டத்தூடாகத்தான் இந்த அனைத்து சேவைகளும் இந்த கட்டும்பல் கொட்டாட்சியில் இடம்பெற்றன. ஆகவே எனது சகோதரர்களே, நான் மந்திரியாக இருந்தேன் நான் 8 மாதம். அதுக்கான ஐடென்டி தான் இது. மற்றது நான் இந்த மகாவலியில் தந்த ஐடென்டி கோயிசன சேவாவில் இருந்து விளக்கம் இருக்கி. அப்போ நான் எங்கால பார்த்தாலும் இந்த கிராமத்துக்கு பாதகமாக எதுவும் செய்யலை. எங்கெங்கே அந்த வளங்கள் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துக்கு நான் அந்த வளத்தை பற்றி கொடுத்துருக்கேன். நான் இன்ஜினியர்ஸை பற்றிட்டு போயும் இல்லை அங்கரிக்கிறத பற்றி கொடுக்கையும். மற்றது இன்னொரு விஷயம், இந்த சந்தர்ப்பத்தை ஊடகங்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இப்போ இணைந்து கொள்கின்றேன். இந்த இடத்துல வந்துக்கிட்டு என்னென்னு சொன்னால் 2000 ஆண்டு இந்த இடம் வந்துட்டு தண்ணி டேங்கிக்கு அது சொல்லுங்க. இந்த இடம் வந்துக்கிட்டு தண்ணி டேங்கிக்கு முன்னுக்கும், இந்த இடம் வந்துக்கிட்டு தண்ணி டேங்கிக்கு முன்னுக்கும் 124 காணியை கொண்டது. இன்ஷால்லா யாருக்கு தெரியா, சிலருக்கு தெரியும், இல்லாட்டி இன்றைக்கு தான் தெரியுமே. அப்போ 124 காணி இதில் இருக்கு. நான் பொய் சொல்லலை, எல்லாம் உண்மை. சத்தியம் பண்ணுறதுனால நான் பண்ணி எடுத்த சத்தியம் பண்ணுவேன். நான் பொய் கூற மாட்டேன். நான் இலாசன முறையில் அரசியல் செய்கிறேன். இப்போ சொல்லுவாங்க இவர் பொய் வந்து கூறுறாருன்னு சொல்லி. நான் எதுவும் யாரும் செஞ்சதை நான் சொல்லி காட்ட மாட்டேன். நான் செஞ்சதை நான் சொல்கிறதுக்கு நான் பயப்படைந்த வெளியே. இதில் 124 காணி இருக்கு. இதில் எங்கள்கிட்ட தண்ணி டேங்கு முன்னுக்கும் விளங்குதா. 2000 ஆண்டு 124 காணியை கொண்ட கிராமமாக உடைக்கப்படுது. உடைச்சி எப்படின்னு சொன்னால், இது சில விஷயங்கள் சிலை தருமா தராதா என்றாலும் உண்மையை கூட தானே நம்ம செஞ்சது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் 2000 ஆண்டு அந்த பிளானை உடைச்சி இதில் எங்களுக்கு சேனப்புறைக்கு இந்த காணி கட்டுவங்களுக்கு இல்லை புதுசாக கொடுக்குறதுக்கு சரியா. அந்த கால பகுதியில் நாங்கள் என்ன செஞ்ச முடிச்சுன்னா 120 காணி. இப்போ 100 காணி இருந்துச்சுன்னா சேனப்புறைக்கு 50, கட்டுவங்களுக்கு 50. இது சேனப்புறைக்கு தான் உறுத்தாக இருந்தாலும் அந்த கால பகுதியில் அரசியல்வாதிகள் நிலப்பாடு வந்துக்கிட்டு சேனப்புறைக்கு 50, கட்டுவங்களுக்கு 50. இதை வந்துக்கிட்டு நாங்கள் எப்படி செய்யறதுன்னா, சேனப்புற பிள்ளையோர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, எங்கே கல்யாணம் முடிச்சிருக்காங்க, கட்டுவம் இல்லை. அப்போ அவங்களுக்காக இந்த கிராமத்தை உருவாக்கலாம். கட்டுவம்பில் 50, சேனப்புறையில் 50 இருந்துச்சுன்னா இந்த கட்டுவம் கல்யாணம் முடிஞ்சவர்களுக்கு உருவாக்கலாம்ன்ற நோக்கத்தை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சேனப்புறைக்கு இந்த பூமி கட்டுவம்பளுக்கும் இல்லையே. அப்போ அந்த கால பகுதியில் அரசியல்வாதி சொன்னாங்க, இதுக்கு யாருக்கு சொந்தமாக இருந்தாலும் பூமி இல்லாத நம்ம அந்த ஒரு கொட்டாச்சு இப்போ கொட்டாச்சு முதல் அந்த அடிப்படையில் இருந்து நம்ம சொல்லுவோமே. அப்போ அதில் ஆளுக்கு 50. இப்போ இதில் 120 முடிச்சுன்னா அப்போ 124 தானே. அப்போ 62 ஒவ்வொரு ஆளுக்கு வரணும். சேனப்புறைக்கு 62, மற்றவங்களுக்கு 62 வரணும். அப்போ அந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இது நாம் வந்துக்கிட்டு உருவாப்படையில் இருக்கிற காலத்திலான விவசாய குழு வேறு இருந்து, விவசாய குழுக்காராக்கள் வேறு ஆக்கள் தானே இருந்து. ஆனால் அரசியல்வாதிகளை நாங்கள் பேசினாலும் அந்த காலப்பகுதியில் எப்படி இருந்துச்சுன்னா, வேறு விவசாய குழு இருந்து விவசாய குழு கூட தான் அவங்க காணியும் பலனளிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் தருவட்டான இருந்தார்கள். தருவட்டான இருந்தார்கள் தலைவர் வந்துட்டுனா இருந்துருப்பாங்க. அந்த காலப்பகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளையானை வச்சு எங்களோட தருவட்டான பிள்ளைகளுக்கும் எங்களோட அச்சியர் மாமர குடும்பத்திற்கும் அதோட இந்த ஜுலை மச்சான மாதிரி அமைச்சு தெரிஞ்சு அவங்கெல்லாம் போமிட்டு எடுத்து சரியா. போமிட்டு எடுத்து வச்சிருக்கிற காலப்பகுதியில் அதை நாங்கள் பார்த்தோம் 50-60 காலத்துக்கு தானே. அப்போ அப்படியான பட்டப்பகுதி சேர்க்கலாம். நான் வந்துக்கிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்கு வரல. அந்த காலப்பகுதியில் அவங்க போமிட்டு எடுத்து வச்சு தான் நாங்கள் போய் பார்க்குறேன். நம்பரை மட்டும் போமிட்டு எடுத்துக்கலாம்.
நான் இப்போ உதவியாக இந்த இவருக்கு கருவட்டான பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற காரணம் நான் மற்ற அச்சீவர்கள் கொடுத்தது அப்படி அங்கே மாற்றி கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த பிளான் எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வீட்டில் வச்சு துண்டு போடுறாங்க. வீட்டில் வச்சு துண்டு போடுறாங்க. இது செய்யணும் எங்கே மகாவலியில் செஞ்சுருந்தா இது கொடுத்த காணி கொடுக்க காணி விளங்குதா? கொடுத்த காணி கொடுக்க காணி மகாவலியில் இது மகாவலியில் வச்சு செய்யலையே. செய்யாத அவங்க என்ன செஞ்சாங்க, எது கொடுத்து எது கொடுக்கலன்னு தெரியும். இவங்க இங்கே ஊட்ட போட்டு அவங்க பகிர்ந்து அழிச்சாங்க. பகிர்ந்து அழிச்சா இது என்ன நடக்குன்னு சொன்னால் ஃபோன் கிடைத்த காணி கொடுக்கலாம் போடுவோம். அப்போ எழுதப்படுற காலத்தில் இப்போ 2 ஃபோமிட்டு இருக்குது. அவங்களோட ஃபோன் வச்சுருக்காங்க, இவங்களோட ஃபோன் வச்சுருக்காங்க. இது ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் வருது. பிரச்சனைக்கு மத்தியில் வரக்குள்ள நான் பார்த்தேன் அதுவும் எங்கட கிராமம். அப்போ கொஞ்சம் செய்திருந்தா இந்த ஃபோமிட்டு கலாக்களுக்கு இருந்தாலும் விட்டுருக்கணும். நான் சொல்கிற பொய்யில் உண்மைக்கு உண்மை 100% அந்த அடிப்படையில் இந்த 100 சொச்சங்காணி யாருக்கு கொடுக்கும், இது யாருக்கு வந்து சேரணும், இதில் பேர் எங்கே வரணும், இது கொடுத்தாங்களுக்கு வரணும், இது கொடுக்க ரயினுக்கு வரணுமா யாருக்கு வரணும். அப்போ இந்த கிராமத்தை இங்கே உருவாக்குறோம், எங்கள் கட்டுவம்பல் கிராமத்தில் உருவாக்குறோம். தண்ணி டாங்கி முன்னும் கொடுக்கும். அதுக்காக வேண்டி ரயிலுண்டு பேர் வச்சா இல்லை. எங்களை சமூகமே எல்லாம் செய்யணும். அரசியலும் செய்யணும். அதுக்கப்புறம் நான் கிராமத்தை உருவாக்குறேன். மீண்டும் தொடர்கின்றேன். தண்ணி டேங்கிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சகல காணிகளும் 124 காணி அந்த இடத்தில் இருக்கின்றன. தற்பொழுது அதில் 4 காணி அந்த குளத்துக்கு சேர்றதால அதை மாற்றி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. 2005 இல்லாட்டி 2004 காலப்பகுதி நான் நேரம் விவசாய குழுக்கு வரல. விவசாய குழுக்கு நான் வரேன் 2004ஆம் ஆண்டு. அந்த காலப்பகுதியில் தான் அந்த காணி கொடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நான் 2005 தேரிமை எடுத்து எங்கன்னு சொன்னால் ஹுசைனியா கிராமத்தை உருவாக்குன்றேன். ஹுசைனியா கிராமத்தை 2005 லிஸ்ட்டுக்கு 2005-2006 காலப்பகுதியில் ஹுசைனியா உருவாக்கி இந்த இதில் போமிட்டு எடுத்தாக்களுக்கு நான் என்ன செய்யணுன்னா நான் அந்நேரம் நான் பிரச்சனைப்படாதங்கண்டு இந்த காணி காட்டை கூட நான் உங்களை கூப்பிட்டுச்சேன்னா நீங்கள் பிரச்சனைப்படவானா நான் அதுக்குரிய காணியை நான் உங்களுக்கு தாரேன். ஏண்டா ஒரு ஊரே நாங்கள் அதுக்காண்டி போமிட்டு இதைஞ்சி பிரச்சனைப்படப்படாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். சர்வட்டனா பாட்டி அஜியர் பாட்டிக்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன். நான் அதுக்குரிய காணியை நான் இப்போ கிராமம் உருவாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு பெற்றுத்தாரன்னு சொல்லி போட்டு அதை என்ன செய்யணுச்சுன்னா ஹுசைனி கிராமத்தை உருவாக்குறதுக்கு சேனப்புறையிலேருந்து கட்டுவம்பலுக்கு வந்தாங்க கலியாமுடிக்கு. அப்போ அவங்களுக்கு எங்கே காணி கொடுக்கணும், கட்டுவம்பல் கிராமத்தெலாம் கொடுக்கணும். பொண்ணு எங்கே இருக்கோ அங்கே தான் காணி கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கட்டுவம்பலேருந்து சேனப்புறைக்கு போனாங்களே கல்யாணம் முடிச்சுட்டு. அப்போ அது அங்கே பொண்ணு இருக்கி, இங்கே மாப்பிள்ளை, இங்கே பொண்ணு அங்கே மாப்பிள்ளை அப்படின்ற வகையில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே சேனப்புறையிலேருந்து கல்யாணம் முடிச்சாக்களை ஒரு தேரிமை ஒன்று எடுத்து சேனப்புறையிலேருந்து கட்டுவம்பலுக்கு வந்தாங்கன்னு அவங்கள ஒரு தேரிமை ஒன்று எடுக்கணும். ஒரு வேளை அறிவிச்சு செஞ்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வீடு போய் லேக்கன் எடுத்திருப்பேன். அப்படி செஞ்சேன். இப்போ கட்டுவம்பில் இருக்கிறார்கள் 4 திசையிலையும் இருக்காங்களே அப்படின்னா எல்லா பள்ளியிலையும் தான் செல்லணும். அப்போ ஏதோ ஒரு இதில் அந்த லிஸ்ட்டை நான் எடுத்திருப்பேன். அப்போ அந்த காலப்பகுதியில் அதுக்கு பிறகு இங்கேருந்து கட்டுவம்பிலேருந்து கல்யாணம் முடிச்சு போனாங்களே கட்டுவம்பல் ஊர்வாசிகள் அந்த பொடியனோல் அங்கே சேனப்புறையில். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா அங்கே கல்யாணம் முடிச்சிட்டு ஆக்களுக்கு இங்கேருந்து கல்யாணம் முடிச்சு போன ஆக்களுக்கும் சேனப்புறம் வந்து கட்டுவம்பில் வந்து கல்யாணம் முடிச்ச ஆக்களுக்கையும் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து அதை ஒரு கிராமமாக உருவாக்குறேன். எங்கே ஹுசைனியா கிராமம் ஒன்று உருவாக்கி கட்டுவம்பல் சேனப்புறம் 2 வேறுபாடு இல்லாமலுக்கு என்ன சொன்னால் சேனப்புற ஆக்கள் இங்கே கல்யாணம் முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு காணியில் அவங்களுக்கும் கொடுக்கன். கட்டுவம்பல் ஆக்கள் சேனப்புறையில் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க அவங்கள எடுத்து ஒரு கிராமமாக உருவாக்கி அந்த கிராமத்தை சிறந்த முறையில் அதை உருவாக்கி அதுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்குற காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும். ஹுசைனியாவுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்கக்குள்ள 1 கிலோமீட்டர் இங்கேயும் கொண்டு வந்து செஞ்சிருக்கேன் நான். அந்த வயரில் வர கரண்ட்டு இந்த பகுதியில் அதை போட்டிருக்கிறேன். அது 1 கிலோமீட்டர் அங்கேயும் செஞ்சு போட்டு இங்கேயும் 1 கிலோமீட்டர் செஞ்சு. அப்போ அப்படியான சேவை செஞ்சிருக்கிறேன். என்ன சொன்னால் அதுக்குள்ளே
இந்த பள்ளி ஒன்று உருவாக்கினோம். இப்போ சிறுவர் பூங்கா அமைச்சிருக்கிற, அதுக்கு மையத்துப்பட்டி ஒன்று அமைச்சிருக்கோம். அதே போன்று மரிசாக்குரிய பூமியை விட்டுருக்கோம். அதே போன்று கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டுறதுக்கு அதுக்குரிய பூமியை விட்டுருக்கோம். அது அந்த ஒரு நல்லூர் கிராமமாக அதை இறைஞ்சிருக்கு. இப்போ வீடு கட்டி கட்டி போகிறாங்க. அப்போ 2 கிராமத்தை அல்லாட உதவியை கொண்டு என் மூலமாக யார் கொடுத்தாலும் என் மூலமாக அந்த 2 கிராமத்தையும் உருவாக்கியவன் என்ற ரீதியில் இதுக்கு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, பாடுபட்டவங்க இருக்காங்க. இருந்தாலும் நானும் இதில் இந்த 2 கிராமத்துக்கும் உருவாக்குவதற்கு நானும் ஒரு பங்காளி. நான் மட்டும் செஞ்சுன்னா தானே என்னடா அவன் செஞ்சன்னு கேட்பீங்களே. இந்த கிராமம் 2ஐயும் தண்ணி டாங்கிக்கு முன்னுக்குறிக்கிறதையும் ஹுசைனியா கிராமத்தையும் உருவாக்குவதற்கு நானும் ஒரு பங்காளிய. நான் மட்டும் செஞ்சேன்னு சொல்ல அது சென்னாலும் விமர்சனங்கள் வரலாம். பந்தத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வேண்டிய இடத்த வந்து அடித்து சத்தியம் பண்ணுவேன். நீ செய்யலைன்னு யாரா நான் வாங்க முன்பாங்க, நான் அடித்து சத்தியம் பண்ணுவேன். நான் வந்துக்கிட்டு இலாசன முறையில் நான் அரசியல் செஞ்சுட்டீங்கன். நான் எந்த சொந்த லாபம் கருதி நான் செய்யலை. தயவுசெய்து நான் செல்ல போகிறதுலாம் உண்மை. சேனப்புற இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் போட்டால் கட்டுவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் போட்டு தான் நிற்கணும். சரியா? என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் கரண்ட் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா லோட் ஆகினா கரண்ட் இல்லை. பெஸ்ட்டுக்கு கட்டுவமில் போடுறோம். எங்கே நம்மளோட இன்ன பள்ளி அடி அடிக்கிற டிரான்ஸ்போர்ட் போடுறோம். இப்போ நான் இந்த கிராமத்தில் நான் வாழ்கிறேன். கரண்ட் இருக்கிறது இல்லை, அது எனக்கு தானே தெரியும். அப்போ நான் தூங்கிட்டு இருக்கல அதை. அப்போ அதுக்கு இல்லிமை பண்ணி எங்களோட அதுக்கு ஒரு ராஜ்யார கடைக்கு முன்னுக்கும் டிரான்ஸ்போர்ட் போடுறோம். திருப்பி சேனப்புறையில் போட்டிருக்கோம். கிட்டத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் அந்த இது யாழ்ப்பாண அரசாங்கம் முடிவடையும் காலத்தில் மந்திரி ஆயினத்தோடு மந்திரித்துமா பேர் எடுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யோஜனா கிரவுண்டுக்கிட்ட இருக்கிறது. ஆனால் அந்த யோஜனா கொடுக்குறீங்க, கடிதம் கொடுக்குறீங்க. அவர் வந்துக்கிட்டு சும்மா ஒன்றும் ஆஃபீஸே தெரியாது, எந்த ஆஃபீஸ் தெரியாது, மைத்திரி ஆஃபீஸும் தெரியாது, பேசுகிற ஆஃபீஸும் தெரியாது. போன நோட்டு இருந்தவருக்கு தான் அவருக்கு போமை கொண்டு கொடுத்து மந்திரியாக நாம் ஆக்கி விட்டோம். இல்லாட்டி சத்தார தான் பெல்ற, நாம் இல்லாட்டி சத்தார தான் பெல்ற. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒன்று நடந்துச்சு. அப்போ எங்களோட கிரவுண்டுக்கிட்ட வந்த டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து சேனப்புற எனக்கு நூமலர் ரூட் அடியோடு டிரான்ஸ்போர்ட் போட்டிருக்கு 2. அப்போ என்ன செஞ்சிருக்க முடியுன்னா, கரண்டு போகிற பட்சத்தில் அதுக்கு தீர்வாக 3 டிரான்ஸ்போர்ட் போடப்பட்டிருக்கு. கட்டோமலுக்கு 2, சேனப்புறை கொண்டு இதுவும் லோட் ஆகினேன். எனக்கு ஹாஜியர் கடைக்கு முன்னுக்கு இருக்கிறது லோட் ஆகினேன். அப்போ பார்த்தேன் இதுக்கு என்ன மாட்டு வழி. அப்போ இன்னொரு டிரான்ஸ்போர்ட் அடிக்கணும். அதை செஞ்சோம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நான் இந்த கட்டுமன்ற வாழ்கிறதால இங்கே தண்ணி இல்லாட்டியும் தெரியும், குளத்தில் கரண்ட் இல்லாட்டியும் தெரியும். என்ன வறட்சி காலம் உங்க மந்திரி ஆயினத்துக்கு பிறகு சத்தார் மந்திரியோட பேச்சில் நீங்கள் பார்க்கலாம். அவர் பேசியிருக்காரு. நானும் அசனர மந்திரித்துமா இருக்கக்குள்ள நாங்கள் தண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். நான் இது வரைக்கும் சொல்லிக்கிறேன், நான் தண்ணி கொடுத்தேன் இல்லை. உங்களோட கதையில் கேட்டதுக்காண்டி தான் சொல்கிறேன். நான் போகாத டிஸ்கவரியில் சேர சின்னத்தில் நான் போகாத ரோட்டும் இல்லை, ஊடும் இல்லை. ஊடுண்டா நான் வீட்டுக்கு போகிறல இந்த ரோட்டால் போகக்குள்ள கோன் அடிச்சுட்டு போவேன். மக்களோட சேவைக்காக வேண்டி கோன் அடிச்சுட்டு போச்சு. சிங்கப்புறையில் சரியான தட்டுப்பாடு, வறட்சியான காலம். குளத்துலேயும் தண்ணி இல்லை, உண்டுலேயும் தண்ணி இல்லை. அந்நேரம் பௌசர் எத்தனை வர முடியும் தெரியுமா? அத்தனை பேருக்கும் தேத்தண்ணி வாங்கி கொடுக்குறையும், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறையும். நான் யாருக்கிட்ட வந்து பெட்ரோல் அடிக்கையோ சாப்பாட்டுக்கோ காய்ச்சி கட்டிப்பேனா? ஏன் காசிக்கு தண்ணி வாங்குறதுன்னு தண்ணி இல்லை. அந்த டைமில் ஒரு ஓட்டத்தையும் இல்லை. அங்கேருந்து அவங்க செவனப்பட்டி பாட்டி கொண்டருமாக்கம் அந்த கால பகுதியில் பௌசராக கொண்டு வந்து சேனப்புறம் கட்டுவம்பலுக்கு பௌசராக ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் 1000 லிட்டர் டாங்கி ஒவ்வொரு சண்டிலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் வச்சிருப்பேன். அதை கூட யாரும் வந்து ஏற்றி தரல. நானாக சென்று எங்களோட அதிகாரிகளுக்கு தெரியும், சங்கவரத நல்லதாரிகளுக்கு நானாக சென்று ஏஜி ஆஃபீஸில் ஏற்றிட்டு வந்திருக்கேன். நம்மளோட ஜவுபர் மச்சான்ட்ட கேட்கலாம், சேனப்புறையில் இருக்கிற அவரோட மிஷினாக ஏற்றிட்டு வரேன். நான் என்னை தேவைச்சுன்னா நான் பெட்ரோல் டீசல் அடித்து கொடுப்பேன். வாகனத்துக்கு ஹயர் எடுக்க மாட்டான் மனுஷன். அப்போ அவர் கொண்டு வந்து எல்லா சந்திகளுக்கும் அங்கே இங்கேயும் கொண்டு பறிச்சு தந்து விட்டு போவார். அப்போ அந்த தாங்கிகளுக்கு தண்ணி அடித்தா அது காணுமா? காணாது தானே. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, பாவிக்கிறதுக்கும் ஊட்டு பாவினை குடிக்க மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்கு அந்த தாங்கிக்கு அடித்து கொடுக்குறேன். அதில் எடுத்துக்குவாங்க, குளத்தை கொண்டு நேரத்தை கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த காலப்பகுதியில் நான் என்ன செய்வேன்னுச்சுன்னா, அவங்களோட வீட்டில் இருக்கிற பெரிய வாஜனை வரலாறு அரிக்கலாம், குடமா அரிக்கலாம்,
தாச்சி சட்டியாக இருக்கலாம், எல்லாரையும் கூப்பிடுவேன், வந்து எடுங்க மக்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு வேளை அந்த இது கழுவுற கட்டமும் வரும். பானை சட்டி கழுவுறண்டாலும் மற்ற எங்களுக்கு தேவைக்கும் கழுவுற கட்டத்துக்கும் நான் சுட்டி காட்டலை. இது எல்லாரும் உணரணும். ஏன் நான் இந்த இதை பணியை செய்கிறேன்னு சொன்னால் நான் நன்மைக்கு தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா அவங்க இப்போ மந்திரி ஆயினத்துக்கு பிறகு தானே அசனர் மந்திரத்து மாதிரி கூட சத்தார் மந்தமாக தண்ணி கொடுத்தோன்னு சொல்கிறாரு. நான் சத்தார் மந்தத்துமா தண்ணி கொடுக்குறதுக்கு முதலே அசனார் கொடுக்குறதுக்கு முதலே நான் கொடுத்துட்டேன். இவங்க கொடுக்காங்க 6 லிட்டர்லாம் வந்ததுக்கு பிறகு. அந்த கால பகுதியில் ஒரு 6 லிட்டரும் இல்லை. அப்போ இது நான் தண்ணி அந்த வறட்சி காலத்தில் தண்ணி கொடுக்குறதால இந்த கட்டுமலுக்கு தண்ணி தட்டுப்பாடு தேவைக்கு அந்த கால பகுதியில் எங்களுக்கு 6 ஃபில்டர்லாம் வருது. முதல்ல 6 ஃபில்டருமில் ஒரு ஃபில்டருமில் இந்த சுரி தண்ணியாக குடித்த குளத்தில் வர அப்படியான கால பகுதியில் நான் அந்த தண்ணி கொடுத்தன்னு செல்லலை, எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க. இதை ஒரு யாபகப்படுத்துகிறேன். தண்ணி கொடுத்தன்னு செல்லலை, எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க. இதை ஒரு யாபகப்படுத்துகிறேன். இது யாருக்கு இந்த எங்களோட வாக்கு இதை கொடுக்கணும். சும்மா அந்த பேச்சில் மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்களுக்கு கொடுக்காமலுக்கு உங்களுக்கு மீண்டும் பல சேவையை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தந்தாலும் உண்டு தராட்டியும் உண்டு. நீங்கள் தந்தாலும் சந்தோஷப்படுவேன், என்ன நீங்கள் தராமட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன். அது நீங்கள் சிந்திங்க. இது மக்களுக்கான நேரம். இது இணைக்கான நேரம் இல்லை, இது மக்களுக்கான நேரம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் கை நழுவுறையா இல்லையான்றதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். பல சேவை செஞ்சதுக்குரிய பல சேவைச்சுன்னா நான் சம்மந்தப்பட்டு செய்கிறது தான். நான் இதில் தேர்தல் விஞ்சம் நான் போட்டிருக்கேன். ஒன்று நான் அடிக்கல் நாட்டிருப்பேன், வந்து நான் பிறப்பலாக்கு வந்திருப்பேன். அதுக்காக இவன் கொண்டுறலன்னு நீங்கள் செல்ல அது சொன்னீங்கன்னா அது ஒரு மனத்தனமான பேச்சாக வரும். நான் சொல்லியிருக்கேன் 10 வருஷத்து யோஜனா, அந்த யோஜனாக்கெல்லாம் எல்லாம் நடக்குது. அது பாடசாலை அறிக்கலாம், ஜிஎஸ்டி ஆஃபீஸ் அறிக்கலாம். எங்களை போக்குவரத்து மாதிரி இருக்கிற காலத்தில் கிளினிக் சென்டர் இல்லை. கிளினிக் சென்டர் நாங்கள் எங்கே செஞ்சோம் தெரியுமா? யூனிட் ஆஃபீஸில். கிளினிக் சென்டர் நாங்கள் யூனிட் ஆஃபீஸில் செஞ்சோம். அப்போ அந்த இதை கூட நான் கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு அந்த திறப்புலாக்கு நான் கொடி கட்டி நான் வைக்க மாட்டேன், பின்னர் நான் விட்டுருவேன். நான் கொடியை ஒட்டிட்டு வந்து கட்டி என்னை இது சின்ன அரசியல் காலமாக இருந்தாச்சு, என்னை ஃபங்க்ஷன் ஆச்சுடா அந்த கொடியை கட்டி நான் அதை விட்டுட்டு போய்த்துருவேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு பேச்சு தரத்துக்கும் கொஞ்சம் மறத்தாங்க. ஓ இவனை முன்னுக்குறையாண்டு சொல்லி போட்டு கட்டச்சா என்ன செஞ்சாருன்னா எங்களை போக்கம் வந்துமா இவனுக்கு பேச்சையை கொடுக்குறத காலண்டாண்டி சொல்லி போட்டு அந்த ஆளுக்கு ஆச்சரியம் வந்துட்டு கொடுங்க அவனுக்கு நன்றி உரையை நீங்களே பேசிட்டு இருந்தா நன்றி உரை கொடுங்க நீங்கள். அப்போ நான் நன்றியை சொன்னேன்னு அவங்க நேரத்தில் பேசி நாங்கள் ஒன்றும் எடுபடலை. நன்றி உரையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் பேசினேன். அப்போ அந்த கிளினிக் சென்றதை கொண்டு வந்ததும் நானாக இருக்கலாம், நான் ஒரு பங்காளியாக இருக்கலாம். என்ன நான் போக்கமந்தமாக உருவாக்குறதுக்கு நான் பாடுபட்டிருக்கேன், அசனாரை வெளில வைக்கிறதுக்கு நான் பாடுபட்டிருக்கேன். செவுல்கோர்க்க எல்லாரும் வரலாம். நான் இன்னொருத்தர் செஞ்சதை நான் செய்யலை. நானும் இந்த ஊரில் செஞ்ச சேவைக்கு ஒரு பங்காளியாக இருப்பேன். அப்படி இல்லாட்டி நான் நின்று செஞ்சிருப்பேன். ஆனால் நான் கொண்டாக்கி செய்ய வரலை. நான் அவ்வளோ வேலை திட்டம்லாம் செஞ்சேன். யாராவது செல்லட்டு பார்ப்போம் கொமிச்சு வாங்கினேன் டெய்லி அசனார் மந்திரிக்கு சொல்லுவாங்க, அவர் ரோட்டில் நின்று கொமிச்சு கட்டேன் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு ஆள் செல்லட்டு பார்ப்போம். நான் கொண்டு வந்த வேலை இன்னார் நான் செஞ்சேன், இன்னிடத்தை செஞ்சதை நான் கூட்டி கொண்டு காட்டுவேன். நான் இடத்தை செல்ல வரல, அதனால் பாதிக்கப்படுமே. நான் அப்படியெல்லாம் செல்ல மாட்டேன். அதனால் தயவு செய்து இது எனக்கான நேரம் இல்லை, இது உங்களுக்கான நேரம். நிறைய சேவை செஞ்சிருக்கேன், சொல்லிகிட்டே போகலாம், பட்டியலிட்டு சொல்லிட்டு போகலாம். நான் நிறைய சேவை செஞ்சுருக்கேன் சமூகத்துக்கு. நீங்கள் யாருக்கும் தெரிய நான் இங்கே செஞ்சு சேவை. நான் ஃபேஸ்புக்கில் வரையும் இல்லை, ஃபேஸ்புக்கில் போடையும் இல்லை. சேனப்புறைக்கு 1 குணம், இந்த 2 குணம் தான் இங்கே 1 நான் குணம் தான் இருக்கேன். அதனால் நான் விவசாயக்குள்ளே இருக்கிற காலத்தில் இங்கேயும் சில யோஜனாக்கள் வாய்க்கால் மட்டத்தில் ஏற்படுத்தி 1-2 வேலை செஞ்சேன். ஆனால் அது செஞ்சவங்களுக்கு நடந்துக்கிற முறை சரியா. மடை வைக்கிற டைமில் மடை வைக்கணும், குடை கட்டுற டைமில் குடை கட்டணும். அப்போ நான் 2 செஞ்சு பார்த்தேன், அது சாத்தியப்படலை. பேச்சுக்கு முரம்பாக இருந்தால் அப்புறம் அவனும் இதே மாட்டானுவள். 1-2 செஞ்சு நான் ஒரு மாதிரி செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் மெல்லாம் விளையிட்டேன். ஏன்னா எனக்கு சண்டை பிடிச்சி செய்யலாத, சண்டை பிடிச்சி செய்கிறதுக்கு நான் பலல்லையே. இல்லாட்டி இந்த நான் சேனப்புறையில் 8 வாய்க்கால், கை வாய்க்கால், தாய் வாய்க்கால், குணுவலை தோட்டு சகலதும் செய்யும்போது இங்கேயும் 8 செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு. ஆனால்
பேரெடுக்க வேலை செய்ய தான் வருவாங்க ஒழிச்சு ஒத்துழைப்பு இல்லை. இதெல்லாம் நான் ஒரு வலுகண்டையான முறையில் எனக்கு தெரியாமல் திரைக்கு பின்னுக்குன்னு நான் செஞ்சிருக்கேன். நான் இந்த சம்பவம் சகலதும் நான் சகல யோஜனாவும் எடுக்கிற ஒரு ஆள் இருக்கார். இந்த நண்பன் சமின் ஊடாகத்தான் சகல வேலை திட்டத்துக்கான எனக்கு வீட்டு நம்பர் தெரியா, இங்கே வீட்டு நம்பர் எனக்கு தெரியா, மூல முடுக்கில் எனக்கு தெரியாது. அப்போ நான் அந்த வீட்டு நம்பர் அவர் மூலமாகத்தான் அந்த யோஜனாக்கெல்லாம் எடுத்திருக்கேன். என்ன நண்பன் இன்றைக்கு நான் அவரை நண்பன் தான் வச்சிருக்கேன். நான் அவரை வலதுகையத்தான் வச்சிருக்கேன். நான் செல்கிற போயிட்டீங்கன்னா நீங்கள் சமீனிட்ட கேட்கலாம், இந்த கட்டும்புழுக்கு வேலை செஞ்சிருக்காரா இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கிட்ட தான் நான் யோஜனா எடுக்கிறேன். நான் வேறு யார்ட்டையும் கேட்குறேன். அவர்கிட்ட எடுத்து போட்டு தான் நான் யோஜனை அனுப்புகிறேன். மற்ற 5 வருஷத்து திட்டத்துக்குள்ள அதிகாரிகிட்ட செய்கிறேன். திருப்பி விசேஷ யோஜனை வரக்குள்ள அவர்கிட்ட எடுப்பேன். அப்படித்தான் இந்த சேவையை நான் செஞ்சிருக்கேன் ஒழிய. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா சேனப்புறையில் 8 வாய்க்கால் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஏன்டா நம்மளுக்கு செய்யலை. இங்கே 1-2 ஆரம்பிக்கிறதுக்கு வேலை செஞ்சேன். நான் செஞ்சேன், மடையெல்லாம் போட்டு செஞ்சேன். நான் திருப்பி அந்த கொன்ட்ராக்ட் செய்கிறவங்க நான் அதை பார்க்கணும். எனக்கு பார்க்கல 2 இடத்துல. அப்படியான இதெல்லாம் இருக்கி செஞ்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நீங்கள் வெளில வச்சிங்கன்னு சொன்னால், நான் மந்திரி இல்லாமலுக்கே நான் செஞ்சிருக்கேனே. மந்திரி இல்லாமலுக்கே எவ்வளோ பெற்று தந்திருக்கேன்னு சொன்னால், மந்திரியாயினா எனக்கு எவ்வளோ பிளமாக இருக்கும், பலமாக இருக்கும். அப்போ அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்வேன் தானே. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கிறது. வேட்டையா உண்ட பேச்சு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பொதுமக்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுகிறது. பாராளுமன்றத்திலும் அதே போன்று மாகாண சபையிலும் இரண்டுமே எங்களுக்கு சேவையினையும் நிதியினையும் பெற்றுக்கொள்கின்ற மூலங்கள். இந்த 2 இடத்திலுமே உங்களுக்கு உதவியை பெற்றுத்தருக்கின்ற அல்லது உதவி செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களோ மிக குறைவாக இருக்கிறார்கள். 1 அல்லது 2, 3 பேருக்குள்ள தான் உங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் அங்கு இருக்கிறார்கள். இந்த நிலையிலே எங்களுடைய இந்த வெளிக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற கட்டுவமில் வட்டாரம் சேனப்புற கட்டுவமில் தீவுச்சேன மக்களுக்கு எந்த மூலத்தை கொண்டு, என்ன நியாயத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் சேவையாற்ற போகிறீர்கள்? எப்படி இந்த சேவையை நீங்கள் பெறப்போகிறீர்கள்? இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய மக்கள் சக்தி சத்தார் சுல்தார் எம்பி, அதே போன்று என்பிபி தேசிய மக்கள் சக்தி மீரார், இவர்களுக்கு வாக்களிக்காமல் இந்த 3 ஊர் மக்களும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதற்கான பதிலை தெளிவாக உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஊடகத்தினால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அடிப்படையில் பார்லமெண்டத்திலே உறுப்பினர்கள் இருக்கார்களா இல்லையா என்றதை பற்றி பேசப்படுகின்றன. எனக்கு நீங்கள் முன்வைத்த கேள்வியின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சந்தான அடிப்படையில் தான் சிலிண்டரிலே வாக்கு கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக 2 பேர் இருக்கின்றார்கள். போட்டுவையிலிருந்து விளையின ஒருவர் இருக்கிறார்கள். அதே போன்று போனஸ் அடிப்படையிலே ரவி கருணாநாயக்கா போயிருக்காரு. ஒரு 4 அல்லடி தப்பினா ஒரு 5 பேருக்குள்ளே பார்லமெண்டத்தில் எங்களோட சந்தான அடிப்படையில் பிரதிநிதித்துவம் படுறாங்க. இதில் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தீங்க, மாநசபையில் உங்களுக்கு பலம் பலமாக இருக்கின்றதான்னு சொல்லி. இப்போ பார்லமெண்டத்தில் இருக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராது, அவர் ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி. அவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவராக இருக்க முடியாது. அவர் நிதித்துறை அவரிடத்தில் இருந்தால் அவர் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் 225 அமைச்சருக்கும் அவர் பக்கசார்பின்றி அவர் செயல்படணும். அவர் அப்படி செயல்படாத பட்சத்தில் அவருக்கும் கோட்டாயை போன்று போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக தூரம் இல்லை, விரைவில் ஏற்படும். அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள், மாகாண சபையிலே உங்களுக்கு எத்தனை உறுப்பினர்னு சொல்லி. மாகாண சபை இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை, பல வருடங்களாக. அது ஆண்டுக்கு ஆர்த்துமா வசம் இருக்கின்றன. நாங்கள் மாகாண சபையால் ஏதாவது நிதி பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டுக்கு ஆர்த்துமா மூலமாக நாங்கள் பல நிதிகளை நாங்கள் இந்த கிராமத்துக்கு எங்களது கொட்டாசைக்கு கொண்டு முடியும். அதனைத் தொடர்ந்து பிரதேச சபையில் நீங்கள்
வாக்கு கேட்கின்றீங்களே எதிர்கட்சியிலே. நாங்கள் எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் இல்லை, அதுக்கெல்லாம் இருக்கும். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆளுங்கட்சியை தோக்கடித்து நாங்கள் இதில் 5 கட்சிகள் கேட்குறேன்னு சொன்னால் யூஎம்பி போட்டுவ, அதே போன்று யானை, அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இப்படி இருக்கும். இப்படி இந்த 4-5 கட்சியில் கேட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கூட்டணி அமைப்போம். நாங்கள் இந்த பிரதேசபை நாங்கள் கைப்பற்றுறதுக்கு ஒரு கட்சியிலேருந்து நாங்கள் 2 பேர் எடுத்தாலும் 4 பேர். அப்போ அதில் 2 போனஸாலும் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோமே. இந்த 4 கட்சியிலையும் யாருக்குன்னா 2 போனஸும் கிடைக்கும்னு சொல்லுவோமே. அப்போ அதை நாங்கள் எத்தனை பேர்? நாங்கள் 10 பேர். இப்போ மாலிமாமா நிலப்பாடு உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் நினச்சிட்டிங்க ஜேபின்னு சொல்லி. மாலிமாமான்றது 2 கட்சி. ஒன்று ஜேபின்னு சொல்லுவாங்க, மணி சின்னம். மாலிமாமான்ற சொல்கிறது பிரதமர் கட்சி. பிரதமர் கட்சியும் மணியும் சேர்ந்து தான் மாலிமாமா கூட்டு. இதில் நாங்கள் ஒன்றை நினைக்கணும், இவங்க தளத்தில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம், அதுக்கு எங்களுக்கு சாதகமாக அமையலாம். இன்ஷால்லா அமையும். இவர் 5 வருஷம் செய்யலாது, செய்ய மாட்டார். இறைவன் தீர்ப்பு இருக்கி, தீர்ப்பு விரைவில் இருக்கி. அதனால் அதுக்காக வேண்டி தான் நாங்கள் அதுக்குரிய களத்தை தான் அமைச்சு போகிறோம். இவங்க வீட்டுக்கு போகிற டைமில் நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் எங்களோட மக்களுக்கு அமைக்கிற அரசாங்கத்தை வச்சு நாங்கள் செய்யலாம். ஒன்று ஜனாதிபதி தேர்தல் திருப்பி நடக்கலாம், பார்லமெண்டத்தை கலைச்சி திருப்பி நடக்கலாம். இது சர்வ அதிகார ஆட்சி யாரும் செய்யலாது. நீ இதுக்கு பிறகு அது கோட்டா விரட்டின மாதிரி, மைந்தையும் விரட்டின மாதிரி இவங்களையும் விரட்டலாம். இவர் 1 வருஷமோ 6 மாதமோ ஒன்று செல்லலாது. 6 மாதம் முடிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே வர்ற கூப்பம் கிழிஞ்சிக்கிட்டுச்சுன்னா வேற ஒரு ஆட்சி வரும். அந்த காலகட்டத்துக்கு நாங்கள் ஒரு பிறந்தையோட நாங்கள் அனுப்பினோம்னா அந்த கிராமத்தில் நிறைய சேவை செய்யலாம். அதெல்லாம் இலக்கு வச்சு தான் இந்த அரசியலுக்கு குதிச்சிருக்கின்ற. இப்போ நான் தோக்கணும் முடியும், நான் 5 அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் 1 மாதம் 1.5 மாதம் லீவு போட்டு தான் அந்த அரசியல் செய்கிறேன். இப்போ இந்த அரசியலை செய்யக்குள்ள என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் நான் மூளுக்கு போனால் தான் இந்த இது சம்பளம் இருந்தால் தான் நான் சோறு கொடுக்கல என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த 2 மாதம் எனக்கு அதை தாக்கும். அந்த சம்பளம் இல்லாத எனக்கு தாக்கினாலே எனக்கு பிரச்சனை இல்லை. என் சமூகத்துக்கு நான் அந்த பணியை செய்கிறதுக்கு நான் போகிறேன். அதனால் தயவு செய்து இதை கட்டாயம் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. 2 விஷயம் இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன். அவருக்கு நான் 2 விஷயம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன தோக்கடிக்கப்பட்டாலும் நான் அந்த இடத்துல மந்திரியாக தான் போகிறேன். வெள்ளை வச்சாலும் நான் மந்திரியாக தான் போகிறேன். ஏன்னு கேட்கணும். நீங்கள் ஏன்னு கேட்கணும். நீங்கள் தோக்கடிக்கப்பட்டாலும் நான் மந்திரி, நீங்கள் வெளில வச்சாலும் மந்திரி. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் தோக்கடிச்சா நான் போனஸில் போய் சரி வராது. நான் உங்களுக்கு இவ்வளவு சேவையை செஞ்சுட்டு நான் என்னத்துக்கு அடுத்த போனஸில் போகணும்? அப்படியே அந்த சந்தர்ப்பம் வந்து அதை நான் இழப்பேன். இன்றைக்கி வானான்னு சொல்லி நான் எந்த மக்கள் பலத்தோட மக்கள வாக்கு வங்கி எடுத்துகிட்டு நாங்கள் சபாவுக்கு போகணும். நெஞ்சை நிமித்திட்டு போகணும். எவன்ட இதை வச்சுட்டு நான் போய் மக்களுக்கு சேவை செய்ய தேவையே. அப்போ நான் சேவை செஞ்சதுக்கான அர்த்தமும் இல்லையே. நான் உங்களுக்கு செஞ்சு போட்டு தான் கேட்கணும். அந்த சேவையெல்லாம் செஞ்சு போட்டு தானே ஒரு மந்திரியாக இல்லாமலுக்கு மந்திரியோட மேலே போய் தான் அந்த சேவையை செஞ்சுருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு நன்றி கடந்து செலுத்துறியா? ஒன்றும் செய்யாத இவங்களுக்கு வாக்களித்து நீங்கள் மந்திரி அனுப்புறியா? மற்றது இவங்களுக்கு சபாவைக்கு போய் ஊருக்குள்ளேயே அரசியல் செஞ்சுக்கலாமா கிடக்காங்க. அப்போ சபாவைக்கு போய் உங்களுக்கு குரல் கொடுக்கல அவங்களுக்கு. இப்போ போக்கர் சுலுத்தாருக்கு பிறகு நான் தான் மூத்த அரசியல்வாதி. இவங்களுக்கு நான் சில உபதேசங்களும் கொடுக்குறேக்கி. சரியா? இவங்க உபதேசம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை கற்றுக்கொள்ளணும். இப்போ சொன்னாங்களா ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சது பார்லமெண்டத்தில் பலபுருத்தை கிடைக்க வேணும்னு சொல்லி பலபுருத்தாக போனேன். அங்கே 3-4 பேர் தான் இப்போ ஆட்சியை செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியா. பிரதேச சபையில் கேட்டவனும் பார்லமெண்ட் எலெக்ஷன் இந்த பார்லமெண்டத்தில் கேட்டு மந்திரி அவை தான். அதனால் பல பொருத்தும் இருக்கு, எல்லா பொருத்தும் இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நான் பெரிய இந்த எம்பிபி படிக்க நான் நினைக்கிங்க. நீங்கள் எம்பிபி இந்த நான் பெரிய நான் ஒரு பட்டதாரி அல்ல. நான் வந்துக்கிட்டு இப்படி படிக்க நான் உள்ளத்தை சொல்கிறேன். நான் என்னதுக்கு பயப்படணும்? நான் 5ஆம் ஆண்டு தான் படித்தேன். 5ஆம் ஆண்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான் என்கிட்ட இருக்கு. 5ஆம் ஆண்டு தான் படித்தேன். 5ஆம் ஆண்டுக்குரிய சர்டிஃபிகேட் தான் இருக்குது. நான் எதுக்கு பைய சொல்லணும்? நான் 5ஆம் ஆண்டு தான் படித்தேன். விளங்குதா? அதனால் எனக்கு அனுபவத்துக்குரிய
ஆற்றல் இருக்கு. நான் அனுபவ படிப்பு தான் நான் கூட படிச்சிருக்கேன். படித்ததோட அனுபவ படிப்பு தான் நான் படிச்சிருக்கேன். அந்த அனுபவ படிப்பை படித்தவங்களால் அனுபவ படிப்பு வெல்லாது. அது சேருன்னு ஒன்று நினச்சிக்குவானா, இந்த படிப்பு இருக்கு இல்லையா, படிப்பு நம்ம குறை நினைக்க வேணாம். நான் இதை உண்மையை சொல்கிறேன். படிப்பு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா திடீர்னு ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க டக்குனாக்கில். அது ஒன்று நல்லா வரும், அப்படி இல்லாட்டியே வேறு முறையில் அமையும். நான் வந்துக்கிட்டு ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் ரோசிப்பேன். ரோசித்து இது நம்மளுக்கு பாதம் அமையுமா நல்லா அமையுமா என்று சொல்லி சிந்திச்சு தான் 3ஆவது தரத்தில் நான் ஃபைனல் இது எடுப்பேன். 3ஆவது இதில் நான் ரோசி ஃபைனல் டிசிஷனுக்கு வருவேன். அப்போ வந்தாலும் சரியாக தான் இருக்கும். அனுபவ படிப்பு வேறு, நாங்கள் படித்து பட்டம் பெறுறது வேறு. அதனால் நான் இந்த செஞ்சுட்டு இருக்கிற அம்பட்டு நான் அனுபவ படிப்பு. நான் இப்போ எங்களோட பத்தாச்சனையிலேருந்து அழிஞ்சு 10ஆம் வரங்காலும் போய் பொரோலைக்கு போய் சேனப்புறைக்கு வந்ததுலேருந்து சொன்னேனே, எனக்கு என்ன அறிஞ்ச வகையில் நான் இந்த மூளைக்குள்ளே மீட்டரில் ஓடிட்டு இருக்கும். எப்படின்னு சொன்னால் 5 வயசில் இருந்தாலும் இருக்கும். 5 வயசில் இருந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு 48 வயசு எனக்கு எல்லாம் மைண்டில் இருக்குது. அப்போ இதுக்கு பிறகும் இன்னொரு 5-10 வருஷத்துக்கும் அது இருக்கும். நான் மோசம் வரைக்கும் அந்த மீட்டர் ஓடிட்டே இருக்கும். அதனால் அனுபவ படிப்புன்றது வேறு. போயிருக்காங்க மாலி மாமாவுக்கு தான் போயிருக்காங்க. ஜனாதிபதிக்கு குறவு. இந்த ஜனாதிபதி அதுக்குள்ளேயும் பிரச்சனை போகும். இப்போ அவங்க ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று செய்யலையே, வேகலை தொங்கலையே. அதனால் ஒருவேளை என்ன நடக்கும்னு சொல்லல. அது இப்போ கோட்டாவோட இவர் கூடிய சீக்கிரம் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றுவோம். பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றினால் அப்போ எங்கள்கிட்ட எத்தனை பலம் இருக்கு? 10. இந்த 4-5 கட்சியும் சேர்ந்து 10 பேர் இருக்கும். 10 பேர் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் பிரதேச சபையில். இது சும்மா பொய் சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதுதான் உண்மையும். இவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறது தான் முடிவு. இவங்களால் பொய் பொருந்து தான் கொடுத்தாங்க. இவங்களால் யாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு ஏற்பாடு இல்லை. அப்போ 76 வருடம் குறை சொல்லி இப்போ வந்திருக்காரு. அப்போ பழச கண்டவனான்னு நாங்கள் சொல்கிறோமே. அப்போ அந்த 76 வருடம் செஞ்ச குறைய சொல்லி தான் வந்திருக்கிறேன். இப்போ நாம கட்டும் இல்லை சின்னப்பிள்ளையில் பேசக்குள்ள நீங்கள் பழச பேச வேணாம். அவன் ஆட்சிக்கு வந்ததே பழச பேசி தான் ஆட்சி எடுத்திருக்கான். அப்போ நான் 4-5 வருஷத்துக்குள்ளே செஞ்சதை நான் சொன்னேன். ஆதாரம் கேட்காங்க, ஆதாரத்தை கொடுத்தோன்னே இது ஆதாரம் இல்லை உங்களுக்கு என்று தூக்கி குப்பை தொட்டில் போடுற நிலப்பாடும் வருது, பிளாக் பண்ணுற நிலப்பாடும் வருது அந்த குரூப்புகளை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் 10 பேர் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிரதேச சபையை கைப்பற்றுவோம். அப்போ 6 பேர் மாலி மாமாவுக்கு வருதுன்னு சொல்லுங்களேன். அவங்க கூட்டி சேர மாட்டாங்க, யாரோடையும் அவங்க கூட்டி சேர மாட்டாங்க. 10 பேர் கூடயா 6 பேர் கூடயா அவங்க எங்கே இருப்பாங்க? எதிர்கட்சிக்கு இருப்பாங்க. நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைச்சா நாங்கள் அந்த அபிவிருத்தி செய்கிற வந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிங்க அரசாங்கம் தரையும் போகணும். நாங்கள் எங்கள்கிட்ட பிரதேசத்துக்குள்ளே வெளிக்கந்த பிரதேசத்துக்குள்ளே அந்த நடு இதில் ஒதுக்குற நிதிகள் இருக்கு. மற்றது சின்ன அந்த இது ஒன்று இறைச்சி கடை அரிக்கலாம், மார்க்கெட்டை அரிக்கலாம், கடை இது தண்ணி லைன் அது இது அந்த பிரதேச சபைக்கு ஊடாக இருக்கு. அது கோடிக்கணக்கில் இருக்கு. அந்த அதுக்குரிய நிதி வருமானம் வந்துக்கிட்டு கோடிக்கணக்கில் இருக்கு. இப்போ ஆளுங்கட்சின்னு நாங்கள் சொல்கிறோம் தானே. இப்போ 8 மாதம் போய் நான் ஆளுங்கட்சியில் இருந்தேன். யூஎம்பியும் போட்டு வைந்தான் ஆட்சியில் இருந்தாங்க பிரதேச சபையில். நான் போய் முன்னுக்கு எதிர்கட்சியில் இருந்தேன். அப்போ எதிர்கட்சியில் இருந்துட்டு நான் என்ன வேலை செய்யாமல் விட்டேன். நாங்கள் நல்ல விஷயத்துக்கு கையை சத்துவோம், கூடாத விஷயத்துக்கு கையை பணிப்போம், நல்ல விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்குள்ள எங்களுக்கு அதில் ஒரு பங்கு வருது. எதுக்கக்குள்ள எங்களுக்கு வராது. தேவண்டி சொன்னால் நீங்கள் என்ன பிரதேச சபையில் நீங்கள் மந்திரி ஆக்குங்க. நம்மட மக்களுக்கு தேவண்டி சொன்னால் நான் மந்திரி பதவியை அங்கால விட்டு கொடுத்து நான் பாய மாட்டேன். இந்த மந்திரி பதவியை வச்சு பல அமைச்சரோட சொல்லிட்டு நான் கொண்டு வருவேன். எனக்கு ஏழும் தான் நான் இதில் இறங்கியிருக்கேன். அந்த காலத்தில் எதிர்கட்சியில் இறங்குற காரணம் வந்துக்கிட்டு எனக்கு ஏழும். எந்த சமூகத்துக்கு என்னை தேவை சொன்னால் நான் கட்சி விட்டு மாற மாட்டேன். அதிலே இருந்து கொண்டு அந்த சபாவில் இருந்து கொண்டு அது கேபினட்டாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், எந்த அமைச்சராக இருந்தாலும் எங்களோட மக்களின் தேவைக்கு ஏற்ப நான் அவங்கக்கிட்டையும் போய் நான் நிதி கொண்டு வருவேன். அது என்னால் ஏழும். தரையிலாண்டு யாரும் செல்லல. அது இது வந்துக்கிட்டு அவர் நாட்டுக்கு ஜனாதிபதிண்டா
கட்சிக்கு ஜனாதிபதி இல்லை. அவர் ஒரு கட்சிக்கு ஜனாதிபதி எடுத்திருக்கலாம். இது மக்களால் தெரிவு செஞ்ச ஜனாதிபதி. நிதித்துறை யாருக்கிட்ட இருக்கு? ஜனாதிபதி கிட்ட. இவர்கிட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்தந்த கட்சின்ற கதையே செல்ல இயலாது. அப்படியான பட்சத்தில் நாங்கள் எதிர்ப்போம். எங்களுக்கு நிதி தரணும் அந்த சபாவைக்கு மக்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நீங்கள் கட்டமிலேருந்து நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட்டு போட்டு எனக்கு வாக்களிக்கிங்க. அப்போ இந்த மக்கள் என்ன தெரிஞ்சிருக்கி? மக்கள் பிரதிநிதியாக நான் தெரிவு செய்யப்பட்டு நான் சபாவைக்கு போகிறேன். அப்போ அந்த நிதி யாருக்கு வரும்? இந்த பூச்சாண்டியிலம் ஜனாதிபதி காட்டுறாராம் கிழக்கு மானம் போய் அவர் பூச்சாண்டி காட்டினா அவர் பூச்சாண்டி காட்டிட்டு விட்டு போவார். எங்களுக்கு அந்த நிதி தரணும். அதுக்குரிய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். நாங்கள் சபாவை கைப்பற்றினா அவர் எங்களுக்கு நிதி தரணும். கள்ளன்ட்டு அவர் சின்ன இப்போ எத்தனை கல்லனை பிடிச்சவர்? சும்மா எல்லாம் போலி கூத்தும் போலி வேஷமும். இந்த பிரதேச சபை தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த மாகாண சபை வருது. அடுத்த மாகாண சபை நாங்கள் எதிர்கட்சி கைப்பற்றுவோம். அப்போ 2 பலவும் யாருக்கிட்ட இருக்க போதோ? பிரதேச சபை பலவும் மாகாண சபை பலவும் யாருக்கிட்ட வரப்போதோ? நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம். அப்போ அவர் செஞ்சு தான் தரணும். அந்த வேலையை செஞ்சு இராட்டி நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். நான் இறங்கியும் போவோம், நாங்கள் இறங்காமலும் போவோம். ஆனால் கட்சி மாறி அவங்கள்ட்ட போய் சேவையை பெற மாட்டோம். அவங்களோட இருந்தே நாங்கள் சேவையை கொண்டு வருவோம். அப்படி வந்தால் அந்தந்த ஊருக்கு தான் அந்த இறைச்சி கடை இருக்கணும். அந்தந்த ஊரவனுக்கு தான் கொடுக்கணும். தம்பாலையில் இருக்கிறவனோ சுங்காவில் இருக்கிறவனோ இங்கே வந்து செய்யப்படான்ற அந்த நல்ல நூறு கூட நான் என்ன செஞ்சேன்னா எல்லா ஊருக்கும் இறைச்சி கடை கொடுக்கணும் நாங்கன்னு சொல்லி அதில் விசேஷ யோஜனை எடுத்து சபாவை பார்க்கலாம். யார் இருந்தாலும் சரியா நான் போய் செல்லலை. நான் சபாவைக்கு போனதுக்கு பிறகு அத்துக்கலைக்கு ஒரு கடை, குடாப்பக்குனைக்கு ஒரு கடை நான் வார்த்தாவையில் முன்மொழிஞ்சிருக்கேன். அப்போ அவங்களோட ஊரில் அவங்க ஒரு நாளைக்கு அறுக்கிற மாட்டேன், 2 நாளைக்கு நான் விற்கணும் ஃப்ரிட்ஜில் போட்டு. அப்போ இங்கே வர வளர்த்து யாரும் எடுத்துகிட்டு போகப்படான்றதுக்காண்டி அந்த இதையும் செஞ்சு வச்சிருக்கேன். நான் இந்த வருஷம் நான் இருந்திருந்தால் நான் அந்த கடையை இந்த முறை குடாப்பக்குனை கொண்டு அந்த இது அத்துக்களை கொண்டு போடுறதுக்கு யோஜனை பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கேன். யோஜனை பண்ணி வச்சா அது யார் ஒன்று விட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாம். நான் இந்த பிரதேச சபைக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு உங்களுக்கு நான் இந்த எனக்கு மந்திரி இல்லாமல் செஞ்ச சேவையை விட நிறைய சேவை. நான் கட்சி மாறி செய்ய மாட்டேன். இந்த அரசாங்கம் இருந்தாலும் கட்சி மாற மாட்டேன். நான் ஒரு காலத்திலும் நான் ஒரு கொள்கை அடிப்படையில் நான் அரசியல் செய்கிறேன். கட்சி மாற மாட்டேன். அவங்களோட ஒத்துப்போய் என்ற சமூகத்துக்குரிய தேவையை எனக்கு எடுக்க தெரியும். ஏன்னா 8 மாதம் நான் செஞ்சு காட்டிருக்கேன். குறிப்பிட்ட 8 மாதம் செஞ்சு காட்டிருக்கேன் எதிர்கட்சியாக இருந்து. அப்போ இப்போயும் நீங்கள் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சிக்கோ நான் சபாய்க்கு போனால் எதிர்கட்சிக்கு போனால் நியாயமான வேலை செய்யலாம். ஆளுங்கட்சிக்கு நீங்கள் அனுப்பினாலும் அதுக்குரிய நான் சேவையை நான் பெற்று தருவேன். இதில் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 100க்கு 100 நம்பலாம். நான் செல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு இல்லை. இது வல்லாகி தல்லாகி. அதனால் இந்த வல்லாகின்னு சொல்கிறேன். நான் இந்த சமூகத்துக்கு இன்னும் சில பணியை செய்யணும். நான் ஒரு அரசியல்வாதியை உருவாக்குற காலத்தில் தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நான் இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு இளைஞனுக்கு விட்டு கொடுத்துருப்பேன். அப்போ நான் இளைஞரோண்டு உருவாக்கினேன். அது அவர் கட்சி மாறி போனதால் எனக்கு செய்ய வழி இல்லை. நான் இதுக்கு பிறகு தான் ஒரு நல்ல ஒரு மனுஷை பார்த்து உருவாக்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் வந்துக்கிட்டு நீங்கள் இப்போ சில்லறையா கட்டுவம்பலாம் சேனப்புறையான்னு சொல்லி நீங்கள் கட்டுவம்பலாம் போடுறீங்களா சேனப்புறையான் போடுறீங்களான்ட்டு நான் பார்க்க போகிறேன். இப்போ இதில் என்ன பொதுவான ஒரு வேட்பாளர் தான் நான் இறங்கியிருக்கேன். சேனப்புற மக்களும் போடணும், கட்டுவம்பல் மக்களும் போடணும். ஏன்னு சொன்னால் மற்ற நானும் சொல்லியிருக்கேன். அசனாரை வெளில வச்சேன், போக்குவர வெளில வச்சேன், என்ன நான் வெண்ட அந்த கதை வரப்படான்றதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா நான் துணை வேட்பாளர்கள் நம்மளுக்கு இந்த முறை தனி இறங்கியிருக்கேன். மாஷா அல்லான்னு சொல்லி இதில் நீங்கள் கட்டுவம் மக்கள் போடுவீங்களா இன்றைக்கி வாக்கு, இல்லை சேனப்புற மக்கள் போடுவீங்களான்று தான் நான் பார்க்க போகிறேன். இதில் நான் பொதுவாக தான் இறங்கியிருக்கேன். கட்டுவம்பலுக்கு சேனப்புறைக்கு பொதுவான ஒரு வேட்பாளராக. இதில் பிரித்து பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. சம உரிமை வழங்கப்படும். பிரதேச சபைக்கு போனால் சம உரிமை. அது எந்த ஊராக இருந்தாலும் சரியா யார ஊராக இருந்தாலும் சரி தான். நான் இந்த கொட்டாசைக்கு நான் பாடுபடுவேன். பாடுபட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எந்த வளத்தையும் நான் பட்டிட்டு போக மாட்டேன். அந்தந்த வளம் அந்தந்த இடத்துல இருக்கணும். அந்த வளத்துக்கு நான் எந்த தடையும் இல்லை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் 2019-18 காலப்பகுதியில் எங்களோட சௌரக மச்சான் கபராலியை பேசுகிறேன். அந்த இடத்துல நான் வச்சு அரசியல்வாதிகள், பொது சங்கங்கள், ஊரில் இருக்கக்கூடிய கட்டுவம்பல் சேனப்புற சகல சங்கங்களை எடுத்து எங்களோட வளம் போகக்கூடாது, எங்களுக்கு நூறாணி ஹைஸ்கூல் இருக்கி, நீங்கள் வந்து இந்த பெற்றார் சங்கத்தை வச்சு செய்யலாட்டியும் அதில் வந்தவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முதல் 5 வருஷத்துக்கு முதல். இப்போ தூக்கி பிடிச்சிட்டு வரப்படாத அதுக்காண்டி தான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்கள் கட்டுவம்பல் 2 போட்டு அடித்தாலும் சரிதான், சேனப்பு 2 போட்டு அடித்தாலும் சரிதான், பெற்றார் சங்கத்தை பொறுப்பாக எல்லா பொறுப்பையும் உங்களுக்கு தரோம்.
எங்களுக்கு நூறானிய ஸ்கூல் இருக்கு. இது எங்களத்துக்குரிய பலம், இந்த கொட்டாசிக்குரிய பலம். இந்த பலத்தை நாங்கள் யாராலையும் எதிர்பார்க்க இல்லாத, இந்த தட்டி விட போடாது. அப்போ இப்போ தமிழ் முஸ்லீம் இருக்கும். அப்போ இது சிங்களம் தமிழ் முஸ்லீம்ன்ற கலம்பாட சிலையாக வந்து என்ன செய்கிற, அதுக்காக வேண்டி அந்த காலத்துக்கு தேவைக்கு அந்த பேச்சை பேசியிருப்பேன். இந்த காலத்துக்கு தேவையானதை செஞ்சிருக்கி, அதுக்கு தடை இல்லை. அதனால் நான் அந்த காலகட்டத்தில் சென்று நான் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்கள் இதை சேனப்புற இதை ஸ்கூலில் நீங்கள் பெற்றார் சங்கத்தை உங்கள் மூலம் போட்டு நீங்கள் தலைமத்துவத்தை வாங்கிங்க என்று சொல்லியிருக்கேன். இது நான் சொல்கிற போயிருந்தாலும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கலந்தவங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச மாட்டேன். அன்று தான் பேசியிருக்கேன், இன்றைக்கு தான் பேசியிருக்கேன். நீங்கள் நாளைக்கு வந்தாலும் சேனப்புற ஸ்கூலில் உங்களுக்கு தருவேன். இந்த மக்களோட பேசி உங்களுக்கு தலைமத்துவத்தை தரத்துக்கு ரெடி. ஏன்னா அந்த வளத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டு கிடக்கு, இங்கே ஓஎல்ஏல் நடந்துட்டு இருக்கு. இது டெவலப் ஆகட்டும், அப்படியே போகட்டும். இது வந்துக்கிட்டு முன்னோக்கி செல்லட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கீரை கடைக்கும், ஒரு கடை மாதிரி ஒரு சரங்க கொண்டு போகும். அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி இப்போ குற்றச்சாட்டு நிறைய வைப்பாங்க. வந்தோன்னா அதை செஞ்சிடுவான் இதை செஞ்சிடுவான்ட்டு. உங்களோட வளத்தில் நான் எதுவும் கையடிக்க மாட்டேன். ஓஎல்ஏஎல் தேசிய பாடசாலை மகாவித்தியாலயமாக தான் இருக்கும். அதை விட்ட போக மாட்டேன். ஆனால் நாங்கள் தேசிய பாடசாலைக்கு ஓடினோம். இருந்த மந்திரி காலை பிடிச்சி இழுத்தார் இருந்த நிர்வாகங்களோட. அது கிடைக்கல. கடைசியில் மந்திரி ஓடினார் கட்டோமில் எடுக்கிறதுக்கு. கடைசியில் சேனப்புறையிலையும் இல்லை, கட்டோமிலையும் இல்லை. அப்படி நடந்துக்கி அந்த பயில் ஒன்று இருக்கு. நான் தேசிய பாடசாலைக்கு ஓடினது பள்ளி நிர்வாகம் மந்திரி சைன் பண்ணலை, அதில் இருந்த அதிபர் சைன் பண்ணலை. அப்போ தேசிய பாடசாலை வந்திருந்தால் இங்கே மகாவித்தியாலயமாக நான் ஆக்கித்தாரண்டி நான் போய் பேசினேன் பள்ளிக்குள்ளே தலைவர்கிட்ட. தலைவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், மந்திரி அந்த கடிதத்தை பார்க்கணுமா, அந்த ஃபைல் எடுக்குமா தேசிய பாடசாலை. அது என்ன நான் மறைக்கப்படாத சார். அப்போ இது நான் சொல்லி ஆகணுமே எந்த மக்களுக்கு, இது எந்த சமூகமே இது. அதனால் நான் தேசிய பாடசாலை இங்கே சேனப்புறைக்கு தான் வந்தேன். சரியா, அதை இருந்த அதிபர் இங்கே சொல்லி பிள்ளைகளை கேட்டு வாங்கி எல்லாம் நடந்து கடைசியில் கட்டுவம்பளுக்கு கொண்டு வந்தேன். நான் சந்தோஷப்பட்டு இப்போ கடைசியில் சேனப்புறைக்கு விளையாட்டுவம்பளுக்கும் இல்லை. இந்த தேசிய பாடசாலை சம்மந்தமாக பேசி நான் ஓடி செஞ்ச விடயங்கள். சரியா, இப்போ மந்திரி சைன்யம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு மாதிரியா இல்லாமலுக்கு நாசமாத்து விட்டாங்களே. அப்போ சாதி கீழ்த்தனமான வேலையெல்லாம் இருந்த மந்திரி செஞ்சார். அதுக்காக நான் செய்ய போக மாட்டேன், மகாவித்தியாலயத்தை பட்டிட்டு போக மாட்டேன் நான். சரியா, அப்படியான நிலப்பாடு அமானிதம். நான் எங்கள் குடாப்பக்கனை சைன் பண்ணி தந்திருக்காங்க. கருப்பில் அங்கால நியாமின பெருட்டு சைன் எடுத்தேன். கட்டும்போல் பள்ளி தலைவர்கிட்ட எடுத்துக்கலாம் போய்த்து அமானிதம். அப்போ அப்படி ஒரு நிலப்பாட்டில் கருப்புல முத்துக்கள் சிங்கள கிராமங்கள் குடாப்பக்குன சுரக்கம் பரங்கால் நான் சைன் எடுத்தேன். கடைசியில் எங்கள்கிட்ட இருந்த மந்திரி சைன் அவர்கிட்ட சைன் வாங்க போகல. நான் 2 ஜும்மா பள்ளிக்கு தான் சைன் பண்ண போனேன். இவர் டக்குனாக்கில் ஓடி போய் சொல்லிட்டாரு, அவன் சைன் பாரான், அவனுக்கு சைன் பண்ணி கொடுக்குவானா. என்ன துரோகம்னு தெரியுமா இது? இந்த துரோகத்தை செஞ்ச நீ ஒன்று கட்டுவம்பளுக்கு எடுத்திருக்கணும். கட்டுவம்பளுக்கும் எடுக்கல, அது சேனப்புறையும் கொண்டுறல. அப்போ என்ன அநியாயம். தேசிய பாடசாலை வந்து அந்த ஏரியாவுக்கு என்ன வளம்னு தெரியுமா? அப்போ அதுக்குரிய சகல இதுவும் அங்கரிக்கு. அப்போ நீ இங்கே தேசிய பாடசாலை இது கோடி யாராய் நான் சொல்கிறேன், பலம் இருக்கிறத செய்வோம். இதை தேசிய பாடசாலை சேனப்புறையில் ஆகும்போது இதை மகாவித்தியாலயமாக ஆட்டோமேட்டிக்காக நான் ஆக்கி தரேன். நான் ஒப்பந்தம் பண்ணுறேன், நான் கொண்டு தரேன்னு சொல்லி. அப்போ அப்படியெல்லாம் செஞ்சு இப்போ தேசிய பாடசாலை சம்மந்தமாக கூட்டம் நடக்குது. எனக்கு சபாவையால் எனக்கு வருது இது அழைப்புதல். இது மகாமத்துமாவும் மந்திரிமாரும் மாறாங்கன்னு சொல்லி. அப்போ எனக்கு இங்கே ஒருத்தர் அழைப்பு தரல, சபாவையில் போக வச்சுருந்தாங்க. அதுக்குரிய அந்த இதையும் போன்ற பெரிய ஃபோனில் இருக்கி அதை காட்டுறேன் அழைப்புதலை. அப்போ நான் பார்த்தேன், படத்தை நான் மந்திரியாக இருந்து வந்தால் ஒருவேளை ஒன்று நல்லது அமையும், இல்லாட்டி இது கெடுதல் அமையும். இப்போ மந்திரிமார்கிட்ட வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேனே. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் இது ரயின் தான் வந்தால் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போய்த்தான். உண்மைக்கு வல்லாய் சார் நான் சொல்கிறேன். இது சம்பந்தமாக சகல விடயம் ராசி பரிசுக்கு தெரியும். சரியா, நான் சில விஷயத்தை அவர்கிட்ட வந்து உபதேசம் கேட்பேன். நான் அரசியல் செய்கிறேன் சரியா, பொது வேலை செய்கிறேன் சரியா, ஸ்கூல் சம்பந்தமான நான் அவர்கிட்ட உபதேசம் கேட்பேன். நான் அவர்கிட்டையும் போய் பேசினேன், சார் அங்கே மகாவித்தியாலயம் ஆக்கி நம்ம தேசிய பாடசாலை ஆக்கிட்டு நான் உங்களுக்கு இதை செஞ்சு தருவேன் ரெண்டு சொன்னேன் நான். அப்போ பள்ளித்தலைவர்கிட்டையும் சொல்கிறேன். அப்போ பள்ளித்தலைவர்கிட்ட சொன்னோன்னே அவர் சைன் பண்ணுறதுக்கு ஏழாண்டார். அப்போ ஏழாண்டு சொன்னதுக்கு பிறகு சொன்னார், மந்திரி பார்த்ததுக்கு பிறகு தான் நான் இதை சைன் பண்ணி தருவேன். நான் சொன்னேன், அந்த மந்திரிக்கிட்டே நான் சைன் எடுக்க மாட்டேன், மரம் எப்படி அவன் காட்டி நீங்கள் சைன் பண்ணி தர, அவனுக்கிட்ட நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு சைன் வச்சு தரேன்டா நீங்கள் வச்சுத்தாங்க. இதில் பாருங்கள், அதிபர் அந்த பெற்றார் சங்க சீல்றிக்கு அது கூட வச்சு தரல. அதே மாதிரி இருந்த மந்திரியும் வச்சு தரல.
நாங்கள் பெற்ற அரசாங்கம் மட்டும் சும்மா எழுத்தால ஆளினேன். பாருங்கள் எவ்வளோ அநியாயம்னு சொல்லி. ஒரு அதிபராக இருந்துட்டு அவர் சீலை தரல, பெற்ற அரசாங்கத்து சீலை லெட்டர் ஹட்டை மட்டும் தந்தார். நாங்கள் பிரிண்ட் எடுத்தோம், லோக்கல் ஒன்று தந்தார், நாங்கள் பிரிண்ட் எடுத்து தான் செஞ்சோம். சரியா? வந்தா அதே பாடசாலை அதிபராக இருந்து கொண்டு அவர் எங்கே சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் இங்கே வளத்தை உருவாக்கி போட்டு இங்கே அதிபராக வரணும் அந்த திட்டத்திலான் அவர் இருந்து. நான் ஏன் சொல்கிறேன்டா, அப்போ அது அங்கே தேசிய பாடசாலை ஆயிருந்த இதை மகாவித்தியாலயம் நானே ஆக்கி தந்திருப்பேனே. இப்போ ஏன் ஒன்று நீங்கள் மந்திரியோட சேர்ந்து ஓடினத்துலேயும் பிரயோஜனம் இல்லையே, உங்களுக்கு வரையும் இல்லையே. அது எனக்கே அந்த பலங்களை விட்டு கொடுக்குறதுக்கு நம்மளோட கொட்டாசை தானே. இப்போ கடைசியில் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்த்து தானே. அப்போ இப்படியான கொடுக்குறதுக்கு நம்மளோட கொட்டாசை தானே. இப்போ கடைசியில் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்த்து தானே. அப்போ இப்படியான விஷயத்துக்கு நான் அங்கே இருக்கிற வளத்தை இங்கே கொண்டு போய் மாட்டேன், இங்கே இருக்கிற வளத்தை நான் அங்கே கொண்டு போய் மாட்டேன். இது உறுதியாக நான் சொல்கிறேன். எந்தெந்த வளங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கணுமோ, எந்தெந்த வளங்கள் அந்தந்த ஊருக்கு வரணுமோ, அதுக்கு நான் தடையாகவோ முட்டுக்கட்டையாகவோ நான் இருக்க மாட்டேன் என்று உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். இது சம்பந்தமாக நிறைய குமந்தரணை நடக்கும் கடைசி கட்டத்தில். இந்த குமந்தரணைக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. குமந்தரணைக்கும் குமந்தரனாரன் அல்லா இருக்கான், சூழ்ச்சியாளனுக்கும் சூழ்ச்சியாளன் அல்லா. நான் இகலாசன முறையில் பேசுகிறேன். நான் கட்டுவம்பில் இருக்கிற மகாவித்தியாலயத்தை எப்போதும் நான் அழிக்க மாட்டேன். அதை இன்னொரு படி நான் உசத்தை தான் பார்ப்பேன் ஒழிச்சு நான் இன்னொரு படி நான் கீழே இறக்க மாட்டேன். சேனப்புறைக்கு ஒரு நிலப்பாடு வரும்போது அதிரத்தையும் நான் தட்ட மாட்டேன். அங்கே வர வேண்டியது அங்கே செய்வேன், இங்கே வர வேண்டியது இங்கே செய்வேன். இதான் எனது ஆணித்தரமான உறுதிமொழி. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. போகணும்னா நான் உங்களுக்கு நீங்கள் குர்பான் எடுத்துகிட்டு பள்ளிக்கு வாங்க, நான் இதில் இந்த ஒப்பந்தம் கேட்பாங்களே வாங்க, ஒன்றை மந்திரியாக்கினா நீ இப்படி செய்வாய், நீ என்ன ஒப்பந்தம் பண்ணுறாய், சத்தியத்தை தவிர ஒன்றுமில்லை உங்களுக்கு ஒப்பந்தம் இல்லை, பிரக்டரை கூட்டு வாங்க நான் எழுதித்தாரன். ஆனால் இந்த கட்டுவம்பல் மண்ணிலேருந்து சேனப்புறம் மண்ணிலேருந்து எந்த கொட்டாசையிலேருந்து நீங்கள் அந்த வாய்ப்பை தாங்க. எனக்கு இதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியா. எனக்கு 48 வயசு, 55 வயசு ஆகல, நான் பென்ஷனாக இல்லாத ஆகணுமே. இப்போ நான் இதுக்கு பின்னாலே சிறியலாத ஒரு இளம் சமுதாயத்துக்கு நான் பாரம் கொடுக்கணுமே. இது ஒரு சந்தர்ப்பம். கடைசி முதலும் ஒரு வாய்ப்பை தாங்க. ஒரு வாய்ப்பை தந்தீங்கன்னுச்சுன்னா நான் இவ்வளவு உங்களுக்கு செருப்பாக உழைச்சிருக்கேன். மக்களை இந்த சமூகத்துக்காக நான் செருப்பாக உழைச்சிருக்கேன். இந்த என்ன ஊர்காப்பட தொழிலையும் இதுக்காக வேண்டி பருத்தியாக பண்ணியிருக்கேன். அந்த ஊர்காப்படையிலேருந்து நான் இன்றைக்கு நான் ஒரு எத்தனை 1000 ரூபாய் எடுத்து என் பிள்ளையோட்டியை நான் காப்பாற்றிருப்பேன். இப்போ நான் வந்துக்கிட்டு இப்போ ஊர்காப்பட தொழிலை விட்டு எத்தனையோ வருஷம் இருந்து இப்போ நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் மோலில் கிடக்கேன். மோலில் கிடந்துட்டு தான் இந்த 8 மாதமும் உங்களுக்கு சேவையை கொண்டு வந்து செஞ்சிருக்கேன் எது கட்சியில் இருந்துட்டு. அப்போ நான் மோலில் இந்த போனத்தால் தான் என் பிள்ளையோட்டி சோறு துண்டு. இதுக்கு பிறகு அப்படி தான் சோறு தின்னணும். எனக்கு எந்த இது போதும், எது போதும், மோனில் உழைக்கிறது எனக்கு என் சம்பளம், என் புஷ் தாரது, என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நல்ல எனக்கு போதும். ஆனால் இதில் வரக்கூடிய நீங்கள் பிரேத சபைக்கு போனால் இந்த இடத்துல ஒரு பிள்ளையும் திம்மின மாதிரி இருந்துக்கு நான் உண்மை சொல்கிறேன். நான் இந்த சம்பளத்தில் பொது தேவைக்கு பொது விடயங்களுக்கு 100க்கு 100 இல்லாட்டியும் 50% 25% நான் இதை உங்களுக்கு வழங்கியிருக்கேன். இந்த 8 மாதமும் போய் நான் ஜும்மா பள்ளிகளுக்கு நான் என்னால் ஏண்டத்தை நான் இந்த மாதம் விழுவேன், அடுத்த மாதம் எங்களை கலைப்பாங்கன்னு தெரியாது. அத்துக்கலை பள்ளி தொடக்கம் சிங்கப்புற பள்ளி போங்க நான் கொடுத்துருக்கேன்டா. உண்மைக்கு அல்லாவுக்காண்டி மன்னிச்சு கொள்ளுங்க. அதை நான் செல்லுறேன், நீங்கள் கோரிக்க வேணாம். இது உறுதிமொழி தான். ஆனால் நான் கொடுத்ததை சொல்லி காட்டப்படாது. நான் என் வாக்குறுதி உங்களுக்கு தரணுமே. அதனால் பொது ஸ்தானங்களுக்கு என் சம்பளத்திலிருந்து என்ன இதுக்கு பிறகு கொப்பி அடித்து போகிறோம் போட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு எந்த பேச்சை வச்சு கொப்பி அடித்து போகிறோம் போட்டும். நான் செஞ்சு காட்டிருக்கேன். 8 மாதத்தில் நான் சகல பள்ளிகளுக்கும் நான் குறிப்பிட்ட தொகை வழங்கியிருக்கேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் எந்த பொட்டிக்குள்ளே நீங்கள் வாக்களிக்கீங்களோ முதல் சம்பளம் அந்த பள்ளிக்கு தான் கொண்டு கொடுப்பேன். நான் முதல் சம்பளம் நான் எடுக்க மாட்டேன். நான் சரியா இதை கொப்பி அடிக்கிறோம், அடிச்சுட்டு போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இது நான் கடைசி சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமே தெரியாத, ஊடகம் திருப்பி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்காக இந்த இடத்துல நான் வாக்குறுதி அளிக்கேன். முதல் சம்பளம் எந்த பொட்டிக்குள்ளே கூடுதலான வாக்கு கிடைக்குதோ அந்த சம்பளத்தை அப்படியே கொண்டு கொடுப்பேன். அதுக்கு பிறகு தான் 2வது எந்த பொட்டியில் குறைய உழுதோ அந்த பள்ளியை கவனிப்பேன். சகல பள்ளிகளுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் மாதம் எவ்வளோ சரி நான் கொடுப்பேன். பேசிரி சம்பளம் ஃபுல்லாக கொடுப்பேன். 2வது வாரத்தில் பேசிரி சம்பளம் ஃபுல்லாக கொடுப்பேன். 2வது வாரத்தில் 10,000 கொடுப்பேன். திருப்பி அதுக்கு 5,000 கொடுக்கணும் இல்லையாண்டு அதை நான் தீர்மானிப்பேன். இன்ஷா அல்லாஹ்
நான் கூடுதலாக பொது தேவைக்கு நான் இந்த சம்பளத்தை பெற்று தருவேன். எனக்கு அந்த சம்பளம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த பிரசவைக்கு போகிற சம்பளம் எனக்கு இல்லாட்டியும் பிரச்சனை, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரியும். அதனால் அப்படியான பணிகளை செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் எனக்கு 100க்கு 100 எனது சமூகம் எனது கொட்டாச ரீதியாக சகல வெளிநாட்டில் இருந்தாங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரிதான் சகலரும் இந்த முறை ஒரு ஆளை நாம் அனுப்புவோமே. இதில் அரசியல்வாதியில் யார் உங்களுக்கு பொருத்தம் பாருங்கள். இவர் அனுப்பினா நல்லம்மா அவர் அனுப்பினா நல்லம்மா நீங்கள் ஒரு டிஸ்கஸ் ஒன்று பண்ணுங்கள். பண்ணி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கேட்கணும். நீங்கள் அடுத்த சந்தர்ப்பம் தந்தாலும் சரி தராட்டியும் சரி எனக்கு வேணாம், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்களே. நான் எவண்டத்திலே தான் நான் போய் 8 மாதம் இருந்து என்னையும் ஒரு மந்திரி ஆக்கி பார்க்குறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்கள் செய்யணும். எப்படின்னுச்சுன்னா இந்த வாக்கை தாங்க எனக்கு உங்களுக்கு தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்புக்குரிய உறவுகளே, எனது வாக்காளர் பெருமக்களே, தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு 2 மந்திரியை உருவாக்கி தந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மந்திரியை உருவாக்குங்களா சங்கங்களா? அதனால் நான் தனிக்கையாக கேட்டு என்ன காரணம் அப்படின்னா கட்டுவமல் சேனப்புரண்டு பிரிவு பார்க்காமலுக்கு ஒன்றுத்தர் மூலமாக நான் மந்திரி ஆயினு விளங்காமலுக்கு தான் நான் இந்த முறை வாக்கு கேட்கேன். நீங்கள் போட்டு போட்டாலும் நான் மந்திரி தான், நீங்கள் போட்டு போடாவிட்டாலும் மந்திரி தான். அந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டு வெளில வைக்கலன்னு சொன்னால் நான் எனக்கு வர போனசி மந்திரி போனசி வந்தாலும் எனக்கு தான் கிடைக்க போதும், பெண்டு போனாலும் எனக்கு தான் கிடைக்க போதும். இந்த கட்சிக்கு பழமை அந்த கட்சியில் நான் சந்திரி அதையும் கேட்கலாம். நீங்கள் இந்த சந்திரிக்காட கட்சியில் வாரீங்களே போகிறீங்களே சொல்லி இது சந்திரிக்கா தலைமை தாங்கிறான். இதுக்கு ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கு, தலைவர் இருக்காரு செயலாளர் இருக்காரு, அது பதிவு செஞ்சு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஜகத் மந்திரித்துமா என்னோட பயணிப்பார். ஜகத் மந்தமா பார்லமெண்ட் மாநசபையை கேட்டால் அவருக்கு உதவி செஞ்சு நாங்கள் செய்வோம். அதே போன்று பேசல் இருக்கிற என்வி இருக்கிற இந்த புலனறுவைக்கு தலைமை தாங்கிறாங்க அவங்க தான். அதனால் யாரும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் இந்த பையனை நீங்கள் பாருங்கள், எல்லோரும் அவங்களோட தலைவரை போட்டு வந்தாங்க. எனக்கு தலைவன் நான் தான், இந்த ஊருக்கு தலைவன் நான் தான். எனக்கு கொழும்பில் இருக்கிறவனே புலனறுவையில் இருக்கிறேன், நம்ம இந்த போஸ்டர் அடிக்க தேவையில்லை. நான் ஒத்தர ஆதரவு இருக்கி அரசியல்வாதியில் ஆதரவு இருக்கு எனக்கு 100க்கு 100. ஏன் நான் தனியாக போட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் எந்த கிராமத்துக்கு நீங்கள் தான் சிறந்த தலைவனாவா இல்லை சும்மாவா இல்லை நீங்கள் என்ன. அதனால் நான் தனியாக யாரை ஃபோட்டோவையும் போடலை, யாரையும் போனஸுக்கு எடுக்கலை லிஸ்ட்டில். அதனால் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் வெளில வைப்பீங்களா தோக்க வைப்பீங்கன்னு தெரியாது. எது வந்தாலும் முன்னுரிமை நான் திம்பிளாக்கடையில் எலெக்ஷன் கேட்ட வகையில் புட்டுவ சின்னத்தில் கேட்ட வகையில் அந்த பழைய ஆள்ற ரீதியில் பெண்டாலும் எனக்கு தான் மந்திரி, நான் தோத்தாலும் போனஸ் வந்துக்கிட்டே எனக்கு தான் கிடைக்கணும் முதல் உரிமை இருக்கு. அதனால் நீங்கள் வெளில வைக்கலன்னு சொன்னால் அந்த போனஸ் மந்திரிக்கு நான் போகிறதுக்கு நான் எப்போதும் ரெடி இல்லை. நான் நெஞ்சை நிமித்திட்டு என் மக்கள்ற செல்வா கூட நான் போகணும்டா இருக்கேன். அதுக்கு நீங்கள் வெளில வைங்க. வெளில வைக்கலன்னு நான் போனஸ் மந்திரி எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு என்னத்துக்கு சேவை செய்யணும்? மந்திரி இல்லாமல் சேவை செஞ்சு விட்டு போனஸ் மந்திரி எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேவை செய்யணுமா? அந்த மந்திரி பதவியும் பானாண்டு தூக்கி எறிஞ்சு விட்டு வந்துடுவேன். அப்படியான நிலைமைக்கு தான் நான் வருவேன். நீங்கள் எப்படி எனக்கு சதி செய்யணும்னு நினச்சா நான் இப்படி தான் முடிவு எடுப்பேன். நீங்கள் வெளில வைங்க, தோக்கடித்தாலும் மந்திரி தான், வெளில வச்சாலும் மந்திரி தான். எனக்கு பெண்டு போகணும் உங்களோட. நான் போய் பேசணும் மக ஜனதாவைங்க சந்தாரக நான் வந்து நான் சிங்களத்தால் சொல்லணும் அங்கே தைரியமாக. எந்த மக்கள்ற போட்டில் நான் வந்திருக்கேன், என்ன அந்த பகுதியில் தெரிஞ்சிருக்காங்க. எந்த சமூகத்துக்கு நீ செய்கிறதுக்கு தான் எந்த ஓட்டாதீங்க தராட்டி நான் அவரை ஃபைட் பண்ணுவேன். நான் அங்கே போயிட்டு போட்டு கட்டு போட்டு இருந்த மந்திரி தோத்துட்டு வந்திருக்காரு. இவர் போனஸில் வந்தேன், நான் எப்படி போய் பேசுகிறேன்? எந்த சமூகத்துக்கு எப்படி குரல் கொடுக்குற? நான் தலை அங்குடியணும். நீ கேட்டாய் தோற்று போய்த்தாய், நீ வந்திருக்க எப்படி? நீ ரெண்டு வாய்ப்பையும் இழந்துட்டார். ஏன் இழந்தார்? இடையாலவத்தம் வந்து பூந்துருவான் எங்காலண்டானே. நான் பேர் செல்லையும் இல்லை, பேர் செல்றதுக்கு நான் வேறு கட்டத்தில் நீங்கள் இன்னொரு இது வச்சேன்னா அதுக்குரிய ஓய்ஸை தருவேன். 2 கட்டம் வளர்ந்துருக்கா மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு ஆசை ஒன்றிருக்கு அந்த பிரதேச சபைக்கு வெளியே போகிறதுக்கு. எங்களை மந்திரியாக உருவாக்குறதுக்கு நான் 8 மாதம் போனாலும் எங்களுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு. அண்டு அவர் கேட்டிருந்தால் அசன் இல்லை வெல்ற சுல்தான் மந்திரி துமாக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன். என் அசன் எந்த டிக்கெட்டை தான் வெட்டினேன். அப்போ இந்த சத்தாரு இவருக்கு கொடுக்காத நாடி அவரே வந்து இந்தியாவில் வேலை செஞ்சேன். அதுவும் நான் தான் பேசி நான் தான் எடுத்தேன் சுல்தாரை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அம்பட்டும் சத்தாருக்கு இந்த இது வந்துக்கிட்டு யூஎம்பி போட்டு வந்துக்கிட்டு
அசனுக்கு போட்டிருக்கல இங்கே எனக்கும் சுல்தாருக்கு நான் இருந்தேன். அசனுக்கு என்ன இந்த இது ஃபேஸ்புக் ஒன்று தான் அவனுக்கு டேஞ்சரியாக இருந்துக்கு, அப்படி இருந்துக்கு. அந்த காலகட்டத்தில் அவர் கேட்டிருந்தா அவர் 2 மந்திரி. திருப்பி இந்த பையனும் வந்தாளுக்கு டிக்கெட் வரக்குள்ள அவரால் கெடுக்கப்படுறாரு. அப்போ இந்த பையனை நான் இறங்கியிருப்பேன். நான் டிக்கெட் எடுத்திருந்தாலும் அதை அப்படியே வச்சு சைட்டில் வச்சு போட்டு கட்சிக்கு ஒரு ஆளை நப் பண்ண முடியல. நான் வல்லாகி நான் சொல்கிறேன், நான் உண்மையாக நான் நினைச்சிருந்தேன். நான் டிக்கெட் எடுத்து சும்மா வச்சு போட்டு இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுக்கணும் முடியாது யாருக்கு, சுல்தான் மந்துமாக்கு. ஏன்னுச்சுன்னா எங்களை 8 மாதம் அனுப்புறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஒரு ஈரல் இருக்கும். நான் கேட்டு மந்திரியாக போகணுமேன்ற ஒரு நிலப்பாடு ஒன்று இருக்கும். திம்பிளாக்கில் போட்டிவிட்டார், நானும் போட்டிவிட்டேன். அவர் மந்திரியாக இருந்தாரா இல்லையான்னு அவர் கதையில் விளங்கியிருக்கும். இருந்தாமே சரி எனக்கு தெரியா இருந்தாமா அந்த அப்போ அன்னரம் கேட்டவர். அப்போ வெளிக்கந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் இதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு ஒன்று இல்லையே. அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களை மந்திரி ஆக்கினதுக்கு நான் இந்த முறை நன்றி கடன் செய்யிருந்தேன். சுல்தான் மந்திரமா கேட்டால் நான் எந்த போட்டாம்படையை திருப்பி கொடுத்து அவரை மந்திரியாக்கி பார்க்கத்தான் நான் இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த இதயத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் எதிர்கட்சிக்கு கீழே தானே இருக்கேன். அப்போ அந்த வாய்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி அவர்கிட்ட காட்டியும் நான் தாஜின்கிட்ட கேட்டிருக்கேன். அங்கே குலத்தர தாஜின்கிட்ட கேட்டிருக்கேன். மந்திரித்துமாட நிலப்பாடு என்ன, மந்திரித்துமாட நிலப்பாடு என்ன, அவருக்கு டிக்கெட் கிடச்சியா வாங்கினிக்காண்டு அது சம்மந்தமாக நான் எந்த நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா இந்த மனுஷன்கிட்ட கேட்டோன்னா மனநோவுமே, டிக்கெட்டு அது இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லிக்கலாது. அப்போ அந்த காலத்தில் போன வருஷம் இல்லை போய் இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லிடாது. நான் உண்மையாக தான் பேசுகிறேன், பொய்யா சொல்லலை. இந்த முறை மந்திரித்துமாக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவர் இழந்திருக்காரு. நீங்கள் இதில் இப்போ சத்த அரசியல்றர் வந்துக்கிட்டு நான் வெளில வச்சு போனஸ் எடுத்துகிட்டு போக முடியல. கனவுல நினைக்க வேணாம் வெளில வச்சு அவருக்கு போனஸ் கிடைக்க முடியல. நீங்கள் தோற்கடிக்கப்படுற கட்டத்தில் அவர் போனஸ் மந்திரியாக வருவார். இந்த கொட்டாஜியில் கேட்குறவர் தோற்கடிக்கப்பட்டால் சுல்தார் மந்திரியாக வராரு. ஏதோ அடிப்படையில் அவருக்கு 300 பேருக்கு நான் அணித்தரமாக கூடுறேன். அவருக்கு கேட்குற வேட்பாளர் தோற்கடிச்சா அவர் மந்திரி. அப்போ நான் கேட்குற வழியில் மந்திரி போனால் அவர் மந்திரி அவர் வந்து சும்மா தான் இருக்கட்டும். என்ன சின்ன சொல்கிறாங்களே கட்டுமில்ல மண்ணில் ஒரு மந்திரிகள் வரணும் சொல்லி சும்மா இருந்தாலும் பிரச்சனை பேசுகிறாங்களே இந்த குடும்பத்தூடாக. நான் சொல்கிறேன் அவர் வந்து சும்மா இருக்கட்டும், நான் வேலையை செய்கிறேனே. நாங்கள் 2 பேரும் நீங்கள் அந்த வாய்ப்பை தாங்களே எங்களுக்கு. ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒரு கல்லில் 2 மாங்காய். நான் பெண்டு போகிறேன். கேட்குற எதிர்கட்சியில் கேட்குற வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டால் இல்லை படுவார். நான் 4 இன்னும் கேட்குற வேட்பாளரில் நான் முன்னேறியில் வாய்ப்பேன். உங்களோட ஒத்துழைப்போட என் மக்களோட ஒத்துழைப்போட 4 பேரையும் தோற்கடிக்கு நான் மந்திரி ஆகுறேன். அதில் சுல்தாரை நான் சபாவைக்கு கொண்டு போகிறேன். நானும் அவரும் ஒரு சீட்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த கிராமத்துக்குரிய அபிவிருத்தியை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆணித்தரமாக கூறி எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். சகலருக்கும் சகல மக்களுக்கும், வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள், இந்த கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள், உலமாக்கள், எங்கள் தலைவர்மார்கள், சங்கத்திலே பள்ளிவாளில் இருக்கிற ஆசிரியர்மார்கள், பெற்றார் சங்கங்கள், விவசாய குழு, ஏனைய சங்கங்கள், சகலரும், கிராமவாசிகள் அனைவரும், உங்கள் அனைவருக்கும் எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நன்றி, வசலாம், வணக்கம்.